கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு ஒரு மூவி பார்க்க போறோம். இந்த மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஒருத்தன லவ் பண்றா. அவன் வந்து துரோகம் பண்ணிடுறான்னு தெரிஞ்ச உடனேயே ஹீரோயின் செம்ம ஆத்திரத்துல இருக்கா. ஆனா என்ன ஆகுது ஹீரோயினுக்கு அதுக்கப்புறம் அப்படின்றது தான் இந்த கதை. ஸோ இப்போ வாங்க இந்த மூவியை ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயும் சொல்றது தான் எப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒரு கிளப்ல இருக்கான். அப்ப வந்து ஒரு பொண்ணை பாக்குறான். இந்த பொண்ணை நமக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி யோசித்து ஒத்து ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு அவனோட ஃப்ரெண்டு லூ கூடியே இருக்காண்டி அந்த பொண்ணு உன்னோட அக்கா பையனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அப்பதான் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட பேர் வந்து ஜோசோ. அதான் ஹீரோயின் எதுக்காக தனியா உட்காந்து இங்க குடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்றத காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்னு சொல்லி கேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆசையா அவனை பார்க்கறதுக்கு போயிருக்கான். அந்த நேரத்துக்கு அவன் வந்துட்டு வேற ஒருத்தி கூட இருந்திருக்கான். அந்த வேற ஒருத்தி வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட தங்கச்சி. ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து 2 ஒய்ஃபு. அதுல ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். அவங்க அப்பாவுக்கு கள்ள தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்ச உடனேயே நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. இருந்தாலுமே வந்து பொண்ணு அப்பா கூட வளர்றா. இந்த கடுப்புல இருக்க நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா இப்பதான் பொறுமையா திரும்பி நம்ம ஹீரோவை பாக்குறா. நம்ம ஹீரோவை பார்த்த உடனே இவளோட பாய் ஃப்ரெண்ட் மேல வேற செம்ம கோவத்துல இருக்கா இல்லையா? செம்ம அழகா இருக்கானே, நம்ம ஏன் இவன் கூட இருக்கக்கூடாது? அவன் என்ன நமக்கு உண்மையாவா இருந்தான்? இவ்வளோ நாளும் நம்ம வந்து அவனுக்கு உண்மையா இருந்தோம். ஆனா அவன் வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போற ஹீரோ கிட்ட இவளாவே போய் மூவ் பண்றா. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னைக்கு நைட்டு நீ என் கூட தங்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ அப்பதான் கேட்குறான். உனக்கு நான் யாருன்னு ஞாபகமே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க அப்படின்னு சொல்றா. என்ன நீ இப்படி நடந்துகிட்டு இருக்க, உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறானா. ஹீரோயின் வந்துட்டு தயவு செஞ்சு அந்த டேஷ் பையனை பத்தி என்கிட்ட பேசாத, அவ வந்துட்டு என்னக்கே துரோகம் பண்ணி என் தங்கச்சி கூட இருக்கான் அப்படின்னு சொல்றா. அப்ப உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றா அப்படின்னா, இதை பாரு, இது எல்லாத்தையுமே நீ தான் ஆரம்பிச்ச, இதுக்கப்புறமா வந்துட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணக்கூடாது, நீ ஸ்டார்ட் பண்ணதுனால தான் இதை நான் கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு அவனோட வீட்டுக்கே போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்காங்க நைட்டு. அதோட மறுநாள் காலையில நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் வருது. வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட அப்பா தான் கால் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே பார்ட்டி இருக்குமா, அதுக்கு கண்டிப்பா நீ போயே ஆகணும், சீக்கிரமா கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. இல்லப்பா அதோப்பா அப்படின்னு சொல்லிட்டு உளர்றா. இப்பதான் ஹீரோவை பாக்குறா பக்கத்துல இருக்கான்னு சொல்லிட்டு, ஐயோ இவன் யாருன்னு தெரியலையேன்னு கொஞ்ச நேரத்துல இவளுக்கு திடுதிடுன்னு ஆயிடுது. நேத்து நைட்டு வந்துட்டு என்ன பொறுத்துக்குனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியல, இது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காசையும் அங்க வச்சுட்டு கிளம்புறா. ஹீரோ இதை எல்லாமே கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். செம்ம கடுப்பாகிறான். உனக்கு யாரு என்னன்னு ஒண்ணுமே தெரியலல்ல, உனக்கு என்ன ஞாபகமே இல்லைல்ல, இரு உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு இருக்க எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் கேன்சல் பண்ணு, என் அக்கா பையனோட பர்த்டே பார்ட்டிக்கு நான் போக போறேன் அப்படின்னு சொல்றான். அதோட ஈவினிங் பர்த்டே பார்ட்டியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அங்க போய் நிக்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. மாமா நான் உன்னை கூப்பிடவே இல்லை, சொல்லாம கொல்லாம இந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருக்கே, சான்ஸே இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, என்னடா பண்றது, உன்னோட பர்த்டே பார்ட்டி, அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தவங்களை பார்க்கணும்னு இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றான். இந்த நேரத்திலேயே வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கையில சிக்கிக்கிறா. கரெக்டா அவர் ரெஸ்ட் ரூம்க்கு போகும்போது இவனுமே உள்ள வந்துடுறான். நீ என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல, என் அக்கா பையன் கூடயே வந்து நீ இத்தனை நாள் ரிலேஷன்ஷிப்ல இருந்த, ஆனா நேத்து நைட்டு நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயோ அவனோட மாமங்காரனா நீ, தெரியாம நான் உன் கூட இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு கடுப்பா இருக்கு. அங்கிள் ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்து உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்குறேன், இதை பத்தி சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா இப்போதைக்கு என்னோட ஃபேமிலிக்கு அவனோட ஹெல்ப் தேவை இருக்கு, அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அதை கண்ணால பார்த்ததுனால எனக்கு வந்து நேற்று தாங்கிக்கவே முடியல, அதனால தான் பயங்கரமாக குடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னு கேட்குறா. என்னது, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு தெரியாமல் நடந்துச்சுன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு கேட்குறான். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவை தேடிக்கிட்டு பாய் ஃப்ரெண்ட் வரான் பாத்ரூம்குள்ளே. வந்த உடனே தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க ப்ளீஸ், அவன் உள்ளே வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறா. அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே கோர்ட்டில் நம்ம ஹீரோயினை மறைச்சிக்கிட்டு, உனக்கு வெக்கமா இல்லையாடா, நான் ஒரு பொண்ணு கூட இருக்கேன், நீ பாட்டுன்னு உள்ளே வர அப்படின்னு திட்டும்போது ஐயோ மன்னிச்சிடுங்க அங்கிள், நான் உடனே வெளில போயிடுறேன் அப்படின்னு சொல்லி போயிடுறான். அவன் நீங்கள் ரொம்ப நல்லவராக
இருக்கீங்க. அதான் என்ன காப்பாத்திட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்க்குறா. எங்க போற? நீ வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் எனக்கு பண்ணியே ஆகணும். நீ அவன கல்யாணம் பண்ணக்கூடாது. உன்னோட கல்யாணத்த கேன்சல் பண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்றான். கண்டிப்பா என்னால முடியாது. எனக்கு அவன் கூட கல்யாணம் பண்ணியே ஆகணும் என் குடும்பத்துக்காக அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீ மட்டும் கேன்சல் பண்ணல அப்படின்னா, நான் வந்து உன்னோட கல்யாணம் அன்னைக்கே வந்து ஸ்டேஜ்ல ஏறி உனக்கு கிஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயும் இந்த உண்மைய சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். வெளியில வந்த உடனே பாய் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். சீக்கிரமே நம்மளோட கல்யாணத்த பண்ணணும் பேபி. என்னால வந்து உன்ன மிஸ் பண்ணிட்டு இருக்க முடியல. நான் உன் கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா ஹீரோயின். நீ சொல்லுடா. நீ உருட்ட முடியறதெல்லாம் உருட்டு. இன்னொருத்தி கூட நைட்டெல்லாம் இருந்துட்டு வெக்கமே இல்லாம இப்படி பேசுறியேடா அப்படின்னு நினைக்கிறா. ஹீரோயின் கிளம்பி வெளியில போறா. போகும்போது பார்த்தா கார்லயே ஹீரோ இவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுமே வேற வழி இல்லாம கார்ல போய் ஏறுறாளா. அப்ப உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் சொன்னது எல்லாத்தையும் இவ்வளவு நேரமும் நீ காமெடியா தான் எடுத்துக்கிட்டு இருக்கியா? மரியாதையா சொல்றேன். அந்த கல்யாணத்தை நீ நிறுத்தியே ஆகணும். இல்ல அப்படின்னா நான் நிறுத்த வைப்பேன் அப்படின்னு சொல்றான். கரெக்டா அதே டைமுக்கு தான் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹீரோ வெளியில தேடிக்கிட்டு இருக்கான். இவன் போனை அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறானா, ஐயோ எங்க நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு நினைச்சு ஹீரோயின் உடனே ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவன் கார் பக்கத்துல வரும்போது வேகமா கார் எடுத்துக்கிட்டு ஹீரோ அங்கிருந்து போயிடுறான். எங்க ஹீரோயின் அவன் பாத்துருவானோன்றதுக்காக. இதுல பார்த்தா தங்கச்சிக்காரி என்ன பண்றான்னா, பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு போட்டோவை அனுப்பி இப்ப வந்து என்ன பார்க்க வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இதை பார்த்த உடனே இவனும் அலைஞ்சுக்கிட்டு உடனே கிளம்பிடுறான். அடுத்த சீன்லயே ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. இவன் வந்து ஹீரோயினை விடுற மாதிரி தெரியல. அவன் வந்துட்டு அவளை டிரா பண்ண போயிட்டு அங்கேயும் என்ன பண்றான் அப்படின்னா, அவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமும் நீ என்னை ஏமாத்தலான்னு மட்டும் நினைச்சேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த கல்யாணத்தை நீ நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அங்கிள். எனக்கு வந்து உன்னோட குடும்பத்துல யாருன்னா கல்யாணம் பண்ணி ஆகணும் எங்க அப்பாவோட கட்டாயத்தால. அதனால நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்றா. அதே நேரத்துக்கு ஹீரோயினும் ஹீரோவும் வந்து கார்ல பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதை தங்கச்சிக்காரி பாத்துடுறா. ஹீரோயின் உள்ள போன உடனே யார் அது உன்னை ட்ராப் பண்ணுது அப்படின்னு சொல்லி தங்கச்சிக்காரி கேக்குறாளா. ஏன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. இல்ல வந்தது உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல, யாரோ ஒருத்தன் புதுசா இருக்கானே அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே ஹீரோயின் என்ன சொல்றான்னா, ஆமாமா என் பாய் ஃப்ரெண்டை என்ன விடவும் உனக்கு தான் நல்லா இன்ச்சு போய் இன்ச்சு தெரியும்ல அப்படின்னு கலாய்க்கிறா. அதோட நைட்டு மறுபடியும் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக அவ கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. எங்கடா வீடியோ ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா இவனோட ரூம்லயே வந்து ஹீரோயின் ஒரு செட்டப்பை போட்டுட்டா. மறுநாள் காலையில ஹீரோயினோட வீட்டுல காட்டுறாங்க. அங்க பார்த்தா அப்பாவும் ரெண்டு பொண்ணுங்களும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கூட அவங்க அப்பா வந்து பிசினஸ பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. சீக்கிரமா கல்யாணத்தை வச்சுக்க சொல்றாரு. அப்ப ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா தங்கச்சிக்காரியும் பாய் ஃப்ரெண்டும் இருக்க போட்டோவை அந்த பையனோட மூஞ்ச மட்டும் பிளர் பண்ணிட்டு, இது பாத்தீங்களா, இது வந்து யாரோ ரிப்போர்ட்டர் எனக்கு அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட காட்டுறா. அவ்வளவுதான் அவங்க அப்பா வெளுக்கிறாரு. அடியே பாவி, அக்கா கல்யாணம் இருக்குடி, இந்த மாதிரி நீ கேடு கட்ட வேலையெல்லாம் பண்ணி மானத்தை வாங்காத. அவளோட கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னா நம்மளோட மொத்த கம்பெனியுமே நஷ்டத்துல போயிடும். இப்போதைக்கு அவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் நமக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும். தயவு செஞ்சு சும்மா இரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அதோட ஹீரோயின் நேரா கிளம்பி வந்து நம்ம ஹீரோவை பாக்கிறதுக்காக வரா. என்ன விஷயமா இங்க வந்திருக்க அப்படின்னும் போது, நேத்து நைட்டு நான் உங்ககிட்ட பேசினது எல்லாமே நீ சும்மா நினைச்சுக்கிட்டியா? உண்மையாவே நான் சொன்னேன், நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேவா? இல்ல அப்படின்னா நீ வந்துட்டு உங்க அக்கா பையனை நான் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றது மட்டும்தான் உன்னோட ஒரே குறிக்கோளா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இவ்வளோ வருஷமும் வந்துட்டு நீ அவனை லவ் பண்ணி அவன் கூடயே இருந்திருக்க. ஆனால் எப்படி வந்து அவனுக்கு துரோகம் பண்ண உன்னால் முடிஞ்சுது அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, அவனுக்கு நான் துரோகம் பண்ணவே கிடையாது. இத்தனை வருஷமா அவனுக்கு நான் உண்மையாக தான் இருந்தேன். ஆனால் அவனும் என் தங்கச்சும் எனக்கு பண்ண துரோகத்தை என்னால் மறக்கவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல. அதனால தான் சொல்கிறேன். அதே நேரத்துக்கு நான் என்னோட குடும்ப பிஸ்னஸையும் காப்பாற்றணும்னு ஆசைப்படுறேன். உன்னோட குடும்பத்தில் யாராவது ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா எங்களுக்கு அந்த ஃபண்டு கிடைக்கும். என்னோட கம்பெனியை நான் காப்பாற்ற முடியும். அதுக்கு ஒரே ஆப்ஷன் இப்போதைக்கு நீ தான் எனக்கு அப்படின்னு கேக்குறா. இதுல ஹீரோயின் வேற நம்ம ஹீரோவை அங்கிள் அங்கிள்னு கூப்பிட்டு இருக்காளா. அதனால ஹீரோ கடுப்பாயிடுறான். முதல்ல நீ என்ன அங்கிள்னு கூப்பிடுறத நிறுத்து, மத்ததெல்லாம் அப்புறம் தான் நான் யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். ஆனா அதே நேரத்துக்கு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அங்க குரல் கொடுத்துட்டு அங்கிள் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வரானா. ஹீரோயின் இறங்கி கீழே உட்காந்துடுறா. தயவு செஞ்சு என்னை காப்பாத்தி என் மானத்தை வாங்கிடாத அப்படின்னு சொல்றா.
என்ன விஷயத்துக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். ஒன்றும் இல்லை, உங்களோட ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்ம் ஹவுஸோட கீ வேணும் அங்கிள் எனக்கு. நான் வந்துட்டு என்னோட ஃபேமிலி மீட்டிங் இருக்கு, என்னோட வெட்டிங் டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அதுக்கு மட்டும் உங்களோட ஃபார்ம் ஹவுஸோட கீயை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இன்னுமே வந்து கொடுக்க சொல்லி அவன் கிட்ட எழுதி காட்டுறா. அவனுமே சரி ஓகே கீயை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் கரெக்டாக அவன் போனதுக்கப்புறம் ஹீரோ என்ன கேட்குறான் அப்படின்னா, எதுக்காக வந்து கீயை கொடுக்க சொன்னேன், நீ வந்து அப்போ என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறான். நான் ஏமாத்தலாம் இல்லை, அவனை தான் வந்துட்டு நான் அசிங்கப்படுத்தணும், அவனை கல்யாணம் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து அசிங்கப்படுத்தணும், எனக்கு அவன் பண்ண துரோகத்துக்கு என்னால் கொடுக்க முடிஞ்ச பனிஷ்மெண்ட் இது ஒன்று தான் அப்படின்னு சொல்லும் போது, அதே நேரத்துக்கு வெளியில் பார்த்தா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா தங்கச்சிக்காரிக்கிட்ட வழிஞ்சிக்கிட்டு இருக்கான். அவளுமே வந்துட்டு நீ எங்கே போன, நேற்று நைட்டு ஏன் சீக்கிரமாக போனேன் அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கா. கவலைப்படாதடி செல்லம், இன்னைக்கு நைட்டோ வந்துட்டு மாமா உன்னை பார்க்க வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா. அப்போதான் ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. ஹீரோயினை பார்த்த உடனே இவ்வளோ பிடிச்சி ஒரு தள்ளி தள்ளி விட்டுடுறா. அவளுக்கே செம்ம கடுப்பாயிடுது. அது மட்டும் இல்லாமல் அப்படியே போய் இன்னடி செல்லம், நீ எதுக்காக ஆஃபீஸுக்கு இவ்வளோ தொலைவு வந்த அப்படின்னு சொல்லி வழிகிறான். அவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, இல்லை இல்லை நான் ஒரு ஃபைல் கொடுக்குற வேலை இருந்தது, அதை கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோவோட ஃபார்ம் ஹவுஸை காட்டுறாங்க. ஃபார்ம் ஹவுஸில் பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியும் பாய் ஃப்ரெண்டோட ஃபேமிலியும் வந்து கல்யாணத்தை பற்றி பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எப்போ டேட் வைக்கலான்னு. அங்கே வந்துமே இந்த தங்கச்சிக்காரி மட்டும் அடங்கவே மாட்றா. ஹீரோயின் நடுவில் உட்காந்துட்டு இருக்கா. அங்கே இருந்து காலை வச்சு பாய் ஃப்ரெண்டை சீண்டிக்கிட்டு இருக்காளா. ஹீரோயின் இதை பார்த்துடுறா. பார்த்த உடனே ஹீரோயின் செம்ம கடுப்பாயிடுறா. நான் இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த வேலையை பண்ணுறி உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும்னு சொல்லிட்டு சூடாக டீயை எடுத்து அவள் காலில் தெரியாமல் ஊத்துற மாதிரி ஊத்திடுறா. வேணும் தான் இதை பண்ண, நீ வேணும் தான் இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரா. அதுக்கு உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, நீ அங்கே உட்காந்துருக்க, நீ வந்துட்டு என் பாய் ஃப்ரெண்ட் பக்கத்தில் உட்காரணும்னு சொல்லியிருந்தா நானே அங்கே போய் உட்காந்துருப்பேனே, அதை விட்டுட்டா எதுக்காக அங்கே இருந்து காலை இங்கே விட்டு நோண்டுற அப்படின்னு கேட்குறா. அதுக்கு பாய் ஃப்ரெண்ட் உடனே சேச்சே அப்படிலாம் இருக்காது டார்லிங், அப்படியெல்லாம் பேசாத, தெரியாமல் நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். நான் ரெஸ்ட் ரூம் போனோம் அப்படின்னு சொல்லி செம கோவமா அங்கே ஹீரோயின் போயிடுறா. ஆல்ரெடி ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்காக அங்கே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல. இவனுக்கு என்ன காண்டு அப்படின்னு பார்த்தா, நீ வந்து கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்குறான். இதை வந்துட்டு அரகரையா தங்கச்சிக்காரி பார்த்துடுறா. இவ எதுக்காக இந்த ரூம்குள்ளே போனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரூம் ஆண்டியே நின்று கேட்குறா. இவங்க பேசுறது அரகுறையா கேட்குது அவளுக்கு. அங்கிள் நீங்கள் ஜெலஸ் ஆகுறீங்களா, ஜெலஸ் ஆகும்போது ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாளா. இவனுக்கு செம கடுப்பில், இதை பாரு என்னை வெறுப்பேத்துறாம பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் வந்து பயங்கரமாக சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கானா. அந்த சவுண்டை கேட்ட தங்கச்சிக்காரிக்கு பயங்கர சந்தோஷம். அப்பாடா இவ யார் கூடயோ ஏதோ கசமுசா படுறா, குடும்பம் எல்லாருமே இங்கே இருக்காங்க, எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு இவளை அசிங்கப்படுத்திடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறா. பாய் ஃப்ரெண்ட் காரனுக்கு பண்ணப்பெல்லாம் தப்பு தெரியல, இப்போ வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ யார் கூட இருக்க அப்படின்னு சொல்லி கதவை ஓயாம தட்டிக்கிட்டு இருக்கான். என்னால் இதுக்கு மேலே பொறுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை உடைக்கலான்னு போறான். நம்ம ஹீரோ கரெக்டாக திறந்துடுறான். சந்தானம் மாதிரி வேகமாக உள்ள போயிடுறான். இவன், டே மாமா, என்னோட வருங்கால பொண்டாட்டி கூட நீ என்னையா பண்ணிக்கிட்டு இருந்த, இவ்வளோ நேரமா நீ என்ன பண்ண, அவளை என்ன பண்ண, சொல்லு சொல்லு அப்படின்னு சட்டையை பிடிச்சி உழுகுறான். அப்பதான் ஹீரோயின் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா, உங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பையனும் பொண்ணு தனியா பேசினாவே இது மட்டும்தான் தோணுமா என்ன, உன்ன மாதிரி கேரக்டர் என்ன நினைச்சுக்கிட்டியா அப்படின்னு தங்கச்சி கேவலப்படுத்துறா. அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வரான். வந்த உடனே நீங்க கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாம் நான் டைப் பண்ண கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றான். இவ்வளவு நேரமா அவனும் வந்து இங்கதான் இவங்க கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தா மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணிடுறாங்க. உடனே பாய் ஃப்ரெண்ட், ஐயோ செல்லம் தெரியாம கோவப்பட்டுட்டேன், என் மேல கோவப்பட்டுறாதமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினானா வந்து இப்போதைக்கு எதுவும் ரியாக்ட் பண்ணல. சேச்சா பரவாயில்ல, உன் இடத்துல நானா இருந்தாலும் இப்படிதான் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இப்பதான் நம்ம ஹீரோவையும் ஹீரோவோட ஃப்ரெண்டு லோ இருக்கான் இல்லையா, அவனையும் காட்டுறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவ்வே வந்து நம்ம ஹீரோயின் தான். ஆனா இது வரைக்கும் அது ஹீரோயினுக்கு தெரியவே தெரியாது. ஏண்டா இதுக்கப்புறமாவது அவகிட்ட சொல்லலான்ற ஐடியால இருக்கியா இல்லையா, இன்னமும் வந்து அவளுக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலை பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறான். அப்பதான் ஹீரோக்கு ஹீரோயின் மெசேஜ் அனுப்புறா. அடுத்த மாசம் 7ஆம் தேதி கல்யாணம், மறக்காம அங்கிள் வந்து கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோயினோட தங்கச்சி வெளுத்து எடுத்துடுறாரு. அடி பாவி, இந்த கல்யாணத்தை நிறுத்தாம விடமாட்டியாடி சண்டாலின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான், வேண்டாப்பா இதுக்கு மேல அடிக்காதீங்க அவளை அப்படின்னு தடுக்கிறா. தங்கச்சிக்காரி நேரா போயிட்டு அவங்க அம்மா கிட்ட பயங்கரமா சொல்லி புலம்புறா. அவங்க அம்மாக்காரி, நீ கவலையே படாத, அவளை என்ன பண்றன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்றா.
அதோட நேரா வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போறா. ஆஃபீஸ்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஒரு அக்ரிமெண்ட் சைன் வாங்கணும். அதனால வந்து முக்கியமான ஒரு விஐபியை பார்க்கறதுக்கு நீங்க போகணும் மேடம் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் சொல்றா. இது எல்லாமே பார்த்தா சித்திகாரியோட பிளான் தான். நம்ம ஹீரோயின் யாரை பார்க்க போறாளோ அவன் கிட்ட போயிட்டு ஹீரோயினை நீ யூஸ் பண்ணிக்கோ, நான் வந்துட்டு உனக்கு பெரிய கான்ட்ராக்ட் சைன் வாங்கி தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவனை உசுப்பேத்துறா. கரெக்டா ஹீரோயின் வர நேரத்துக்கு சித்திகாரி அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயின் வந்த உடனே டார்லிங் சைன் எல்லாம் அப்புறமா போடலாம், ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்கற மாதிரி இல்ல. அதே நேரத்துக்கு பக்கத்து ரூம்ல தான் நம்ம ஹீரோயினோட தங்கச்சும் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் இருக்காங்க. அப்ப கூட பாய் ஃப்ரெண்ட் பக்கத்துல ஏதோ சவுண்ட் கேட்கற மாதிரி இருக்கு, யாரோ ஹெல்ப் கேட்கற மாதிரி இருக்குன்னு சொல்றான். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி அவனை டைவர்ட் பண்றா. இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினுக்கு ட்ரக் கலந்து சரக்குல அதை வேற ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி வாயில ஊத்துறான். ஆனா நல்ல வேலையா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வருது. அதனால என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றா. பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ரெஸ்ட் ரூம்ல இருக்கான். தங்கச்சிக்காரி தான் போனை அட்டென்ட் பண்றா. போனை அட்டென்ட் பண்ணிட்டு அவன் என் கூட பிஸியா இருக்கான், இப்போதைக்கு அவன் வந்துட்டு உன்னை பத்தி யோசிக்கிறதுக்கு கூட அவனுக்கு டைம் இல்ல, நீ என்ன கத்துனாலும் கதனாலும் அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. ஆனா ஹீரோயினுக்கு பயங்கரமா ஃபீலா இருக்கு. சே, எதனால அவன் வந்து என்னை இப்படி ஏமாத்திட்டான், நான் வந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்து அவன் கூட பழகிட்டு இருக்கேன், இது வரைக்கும் அவனுக்கு நான் உண்மையா தான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றா. இப்பதான் ஹீரோயினோட சின்ன வயசுல என்ன நடந்தது அப்படின்னு காட்டுறாங்க. ஸ்கூல் டேஸ் அப்போ அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து டிவோர்ஸ் பண்ணதுனால என்ன பண்றாங்க பசங்கள்லாம் அப்படின்னு பார்த்தா, உங்க அம்மா எதுக்காக உங்க அப்பாவை விட்டுட்டு போனா, ஒருவேளை உங்க அப்பா வந்து இன்னொரு பொம்பளைய பிடிச்சிட்டதுனால உங்க அம்மாவும் இன்னொரு ஆம்பளைய பிடிக்கிறதுக்காக போயிருப்பாளோ அப்படி இப்படின்னு சொல்லி இவளை ரொம்ப அசிங்கமா கேவலமா இவளோட சட்டையிலேயே அவளை தப்பு தப்பா எழுதுறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவனோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கான். அதனால தான் ஹீரோயினுக்கு அவனை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இனிமே நீ வந்து அவனை பத்தி நினைக்கவே இல்லை, அவனை பத்தி பேசக்கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அதோட மறுநாள் காலையில நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு போயிடுறான். ஆனா ஹீரோயினுக்கு ட்ரெஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட செக்ரட்டரி கிட்ட ட்ரெஸ் கொடுத்து விடுறான். அவளுக்கு நீங்க யாரு, ஆக்சுவலா நீங்க வந்து அவங்க அக்கா பையனை தானே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, நீங்க என்ன பண்றீங்க இங்க அப்படின்னு கேக்குறா. நீ செக்ரட்டரி தானே, நீ எதுக்காக இதெல்லாம் கேட்குற, ஆக்சுவலா பார்த்தா இது எங்களோட ஃபேமிலி ப்ராப்ளம், உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மொக்க பண்றா. ஆனா அதே நேரத்துக்கு செக்ரட்டரி வந்துட்டு கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோவை அப்படியே கரிச்சு கொட்டிக்கிட்டு போறா. ஹீரோயின் ஆஃபீஸ்ல இருக்கும் போது அவளோட செக்ரட்டரி வந்து, மேடம் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, நேற்று நைட்டு உங்க தங்கச்சி வந்துட்டு உங்க அம்மாவோட கடையில காரை கொண்டு போய் ஏத்திருக்காங்க, அதனால உங்க அம்மாக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு பகீர்னு ஆயிடுது. இங்க பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினோட அம்மா பெட்ல படுத்துக்கிட்டு இருக்காங்க. தங்கச்சியோட அம்மா இருக்கா இல்லையா, அவ வந்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, என் பொண்ணை பத்தி எதுனா வெளியில சொன்னேன்னு வச்சுக்கோ, உன் பொண்ணை வாழவே விட மாட்டேன், உன் பொண்ணை அழிக்கணும் அப்படின்னா எந்த லெவலுக்கு வேணாலும் போறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அம்மாவை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்துட்டு நம்ம சித்திகாரியை பிடிச்சி வெளுத்து விட்டுறாளுங்க, மரியாதையை இங்கேருந்து போயிடு, இதுக்கப்புறம் இங்கே இருந்த கண்டிப்பா நானே கொன்று வேண்டிய அப்படிங்கிறா. ஹீரோயினோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு நீ அவனை கல்யாணம் பண்ணாத, அவன் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் எனக்கும் தெரியுமா, நான் கண்டிப்பா அவனை கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றா. இங்க பார்த்தா பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான் அப்படின்னா, தங்கச்சிக்காரியை ஹாஸ்பிட்டல்ல பார்க்க வந்திருக்கான். அவளுக்கு காலில் அடிபட்டுடுச்சு. இவ தானே வந்து காரை கொண்டு போய் ஹீரோயினோட அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணணும்னு நினைச்சா, இவளுக்குமே கால் உடஞ்சி போச்சு போல, மப்பில் இருந்ததுனால இவன் கிட்ட அப்படியே அழுது புலம்பிக்கிட்டு இருக்கா. சரி சரி, உனக்காக அவங்க யாரா இருந்தாலும் சரி நான் பழி வாங்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு பாத்துடுறாளா, பார்த்த உடனே அவளை பிடிச்சி ஒரு தள்ளுறான். ஐயோ செல்லம், ஒன்றும் இல்லை, உன்னோட தங்கச்சாச்சே, அதுக்காக தான் நான் பார்க்க வந்து, பாவம் ஏதோ வழியில இருக்கா போல, அதனால சடனா வந்துட்டு என்னை கட்டி பிடிச்சிட்டா, எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, நீ என்ன எதுவும் தப்பாலாம் நினைச்சிடாத அப்படின்னு சொல்றான். நேற்று நைட்டு எவன் கூடிய வந்துட்டு என்னை செட் பண்ணி விட்டதே இவ தான். நான் உனக்கு கால் பண்ணும் போது இவ அட்டன் பண்ணி நீ எந்த காரணத்தை கொண்டு வரமாட்ட அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னா, உனக்கு அது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்படியே பாய் ஃப்ரெண்ட் ஷாக்கா இருக்கான். ஐயோ நீ என்னம்மா சொல்ற, எனக்கு எதுவுமே தெரியாது, அவன் உன்னை என்ன பண்ணா, உன்னை எங்கெல்லாம் தோட்டான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினுக்கு இன்னும் கடுப்பாயிடுது. அப்ப கூட உன் பிரச்சனை அதுதான் இல்லையா, எனக்கு என்ன ஆச்சு, நான் எப்படி வேதனைப்பட்டேன் அப்படின்றது உனக்கு கஷ்டமா தெரியல அப்படின்னு கேட்குறா. சேச்சா நான் அப்படி சொல்ல வரலம்மா, ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன், நம்மளோட கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாத அப்படின்னு கேட்குறான். உடனே இவ்வளவு, சேச்சா கல்யாணத்தெல்லாம் நிறுத்த மாட்டேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் அங்க இருந்து போன உடனே தங்கச்சிக்காரி கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். உனக்கு
அறிவில்லை, என்ன மாதிரியான வேலை செஞ்ச நீ? அவள் வந்து என்னை தொடவே விடலைன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ நாளும் நான் உன் கூட இருந்தேன். மற்றபடி நீ பெரிய இவெல்லாம் கிடையாது உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து இவனும் போயிடுறான். ஹீரோயினை வந்துட்டு உன்கிட்ட பேசணும், வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிடுறான். அங்கே போனால் பயங்கர ரொமான்டிக் மூடில் இருக்கிறான் போல. அதனால அவன் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடா. ஹீரோயின் தயவு செஞ்சு சும்மா இரு அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தான். அவள் கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டா மாமா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையாவே அவள் என்ன கல்யாணம் பண்ணிப்பாளா இல்லையான்னு பயமா இருக்கு. இருந்தாலும் வந்துட்டு அவள் கடைசியாக கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் சொன்னான். ஆனால் என்னால் ஏற்றுக்கவே முடியல. கண்டிப்பாக அவள் என்னை விட்டுட்டு போயிடுவான்னு பயமா இருக்கு. நான் அவ்வளோதான் லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு பேசுகிறான். ஹீரோக்கு நீ உண்மையாக அவளை லவ் பண்ணியிருந்தா ஏன்டா இப்படியெல்லாம் பண்ண போறேன்ற மாதிரி மனசுக்குள்ளே தோணுது. ஹீரோ ரூம்குள்ளே வந்துட்டு நீ நைட்டு இங்கேயே தங்குற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் ஆல்ரெடி ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்திருக்கான், இன்னமும் குடிக்க போறேன்னு சொல்கிறான். அதனால இந்த ரூம்குள்ளேயே இரு வெளியில் வராத அப்படின்னு சொல்கிறான். அதோட லேட்டாக தான் ஹீரோயின் வந்து அவளோட வீட்டுக்கு வரா. பார்த்தா இங்கே வாசல்லையே விழுந்து கிடக்குறான். எதுக்காகடா இங்கே விழுந்து கிடக்குற அப்படின்னு கேட்கும் போது, செல்லம் நீ உண்மையாக என்ன கல்யாணம் பண்ணிப்பியா இல்லை கல்யாணத்தை நிறுத்திடுவியா, எனக்கு பயமாக இருக்குது, அதனால தான் வந்துட்டு நான் இவ்வளோ அளவு குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், இந்த கல்யாணத்தை நான் நிறுத்த மாட்டேன், தைரியமாக இங்கேருந்து போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறா. அதோட ஹீரோயினோட வெட்டிங் டேவும் வந்துடுது. கல்யாணத்துக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி பொண்ணுக்கிட்டையும் மாப்பிள்ளைக்கிட்டையும் கேட்பாங்க இல்லையா. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் முடியாது, எனக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. அந்த இடமே ஒரே பரபரப்பாயிடுது. என்னதாண்டா ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு தங்கச்சிக்காரையும் இவனும் இருக்கிறத வீடியோ எடுத்தா இல்லையா. அந்த வீடியோ அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்துடுது. எல்லாருமே பார்த்துட்டு அவ்வளோதான் செம்ம கடுப்பாயிடுறாங்க. ஐயோ தங்கச்சிக்காரியே எப்படி வந்து மாமன்காரன் கூட ஒன்றா இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நான் தான் உங்ககிட்ட எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டேன் இல்லையா, எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணேன்னு, என்னை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக வந்துட்டு அவளை எனக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியாலாம் இல்லை, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன், அவள் மோசமானவ அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்துட்டு இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு தாத்தா. அவர் வந்துட்டு அவனை போட்டு ஸ்டேஜ்லேயே பொலன்னு பொழக்கிறாரு. வெக்கமா இல்லையாடா, இந்த மாதிரி 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையே அழிச்சிட்டு அடுத்த பொண்ணை வந்து நீ தப்பா பேசுறியா அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு. அப்பதான் ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே இந்த கல்யாணம் எந்த காரணத்துக்கு கொண்டு நிற்காது, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றானா. ஹீரோயினும் ஆமா நானும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன், நானும் இவரை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா தாத்தா பாட்டி அதுக்கப்புறமா பாய் ஃப்ரெண்டோட அம்மாலாம் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இவனோட லவர் வந்துட்டு எப்படி நீ கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிக்கோங்க, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, நான் இவளை கல்யாணம் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அதுக்குள்ள பாய் ஃப்ரெண்டு நான் ஒத்துக்கவே மாட்டேன், நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, அப்பனா நீங்க 2 பேரும் இவ்வளவு நாளும் வந்து ஒன்னா இருந்தீங்களா அப்படி இப்படின்னு அசிங்கமா பேசுறான். டே இதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்காடா அப்படின்னு தாத்தா கேட்கிறாரு. ஹீரோயின் செம்ம ஆத்திரமா போய்ப்பாளான்னு ஒன்னு கண்ணத்திலேயே வைக்கிறா. இவ்வளவு நாளுமே வந்து நான் உன்னைதான் நம்பி இருந்தேன், உன்னை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா நீ எனக்கே துரோகம் பண்ணல, உன்னை மாதிரி கேடுகட்ட ஆம்பளையை நான் பார்த்ததே கிடையாது, இந்த நிமிஷத்துல இருந்து நான் சொல்றேன் உன் மூஞ்சில கூட முழிக்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றா. அங்கேருந்து எல்லாரும் வெளியில் கிளம்புறாங்களா. அந்த டைமுக்கு நம்ம ஹீரோயினோட தங்கச்சும் அவளோட அம்மாவும் வராங்க. வந்த உடனே என் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, என் பொண்ணு நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த புள்ளிக்கு நான் மட்டும்தான் காரணம் அப்படின்னு நீ எப்படி ப்ரூவ் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவங்கள அசிங்கப்படுத்திட்டு அங்கேருந்து போகிறான். இப்போதான் வந்து ஹீரோவும் ஹீரோயினும் வெட்டிங் நைட்டில் ஒன்றா இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து கேட்குறான், நீ வந்துட்டு உனக்கு தோன்றதை சொல்லு, நம்ம வெட்டிங் வந்து இதை விட பெருசாக பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம், உன்னோட சந்தோஷம் என்னவா இருந்தாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் இல்லை எனக்கு இந்த மாதிரி சிம்பிளான வெட்டிங்கை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறா. அதோட மறுநாள் வந்து ஹீரோயின் அவளோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்றதுக்காக அவளோட வீட்டுக்கு வரா. அப்ப ஹீரோ கிட்ட சில திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொல்றா. அப்ப அந்த ஸ்கூல் டேஸ்ல பாய் ஃப்ரெண்டு கொடுத்துருப்பான் இல்லையா ஒரு டிஷர்ட், அந்த டிஷர்ட் அந்த இடத்துல இருக்கு. இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க, ஹீரோயின் தான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கா அது பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ தான் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான், அதை ஆசையா அவ எடுத்து வச்சிருந்திருக்கா இவ்வளோ நாளா அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்க்கும்போது அவனுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா வந்து அவ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்றது ஹீரோக்குமே தெரியும். வந்த உடனே ஹீரோயின் வந்து அந்த டிஷர்ட்டை பார்த்துட்டு இது எதுக்காக எடுத்துட்டு வந்த, இவ்வளோ நாள் வந்துட்டு ஒரு பிரயோஜனத்துக்கும் இல்லாம இதை எடுத்து வச்சிருந்தேன், இனிமே இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தூக்கி குப்பையில போட்டுடுறா. மறுநாள் காலையில நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா தான் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போறாங்க. அங்க ஜாலியா இவங்க 2 பேரும் ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருக்காங்களா. ஆனா செக்ரட்டரி உள்ள வந்துடுறா. உள்ள வந்த உடனே அவளுக்கு செம்ம ஆத்திரம் வருது. இவங்க 2 பேரும் ஜாலியா இருக்கிறத பார்த்த உடனே இந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து உங்ககிட்ட நான் தனியா பேசணும் கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா.
கூப்பிடுறான். ஹீரோயின் ஃபர்ஸ்ட் போக மாட்டேன்னு தான் சொல்றா. ஆபீஸ்ல பிரச்சனை வேண்டாம், நீயா வந்துட்ட அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்றானா. ஹீரோயினும் வேற வழி இல்லாம போறா. பேசி கீசி சாரி கேட்கறதுக்காக வரல, இவ்வளவு நாள் உன்னை லவ் பண்ண, ஆனா என்ன நீ தொடவே விடல, என் மாமனை வந்து உனக்கு அந்த அளவு பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இவன் தப்பா நடந்துக்க தான் ட்ரை பண்றான். நல்ல வேலையா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே அவனை போட்டு வெளுன்னு வெளுத்து விட்டுறான். இதுக்கப்புறம் நீ வந்து அவளை பேர் சொல்லி கூட கூப்பிடக்கூடாது, அவ என்னோட ஒய்ஃப், இனிமே அவளை நீ ஆன்டின்னு மட்டும்தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான் ஹீரோயினை கூட்டிக்கிட்டு. இங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு மருந்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டானுங்க இல்லையா. அதை பார்த்து செக்ரட்டரி வந்து செம்மையா கடுப்பாகிறா. என்னோட அக்காக்காரி வந்து அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, எழுந்துக்காங்க, ஆனா நீ மட்டும் எப்படா சந்தோஷமா இருப்ப அப்படின்னு சொல்றா. இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்தையே சொல்றாங்க. இவளோட அக்காக்காரினா 2 பேருமே ட்வின்ஸ் தான். அவ தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோக்கு செக்ரட்டரியா வேலை செஞ்சிருந்திருக்கா. அவ ஒன் சைடா ஹீரோவை லவ்வும் பண்ணிருக்கா. ஆனா ஆக்சிடென்ட்ல அவ வந்து கோமால இருக்கா. நம்ம அவ எழுந்துக்காம கோமாலேயே இருக்கா. இவன் மட்டும் சந்தோஷமா இருக்கானே அப்படின்னு சொல்லி செக்ரட்டரிக்கு செம்ம எரிச்சலா இருக்கு. இந்த தங்கச்சிக்காரி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு, அதாவது எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனை போய் பார்த்துட்டு உனக்கு என்ன தேவை, உனக்கு ஹீரோயின் கூட இருக்கணும், அவன் உனக்கு தேவை, அவ்வளோதானே, ரொம்ப சிம்பிள், நான் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த கம்பெனியில் என்ன வேலை செய்ய வச்ச அப்படின்னா கண்டிப்பாக அவள் உனக்கு கிடைக்கிறதுக்கு என்ன வேணாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே இவனுக்கு இந்த டீலிங் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இவனுமே ஒத்துக்கிறான். நம்ம ஹீரோயினும் வந்து ஹனிமூனுக்காக வந்திருக்காங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, ஒரு ரூம்லேருந்து அடி வாங்கின்னு தெரிச்சு ஓடி வரான் பயந்து போய். அடே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க லூ இங்கே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, அது ஏண்டா மச்சா கேட்குறேன்னு, இது நைட்டு பயங்கர சரக்கு, அதில் தெரியாமல் ஒரு பொண்ணு கூட நைட்டு இருந்துட்டேன், அவள் என்னை வெளுத்து விட்டுட்டா காலையில் அப்படின்னு சொல்கிறான். வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீ என்னடா டேஷ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு மரியாதை இங்கேருந்து வெளியில் போட அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஹீரோயின் கிட்ட தனியாக பேசிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் பற்றி சொல்லி. அந்த டைமுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இவங்க ஹனிமூன் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு வேணும்னே வந்து எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் நம்ம தங்கச்சிக்காரியும் அந்த இடத்துக்கு வராங்க. வெக்கமே இல்லாமல் இவனும் என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான். அவளுமே அதுக்கு அலோவ் பண்ணுறா. ஏன்னா அவளுக்கு தேவை வந்து காசு, கம்பெனி, அதுக்காக அவளுக்கு என்ன பண்ணாலும் கவலை இல்லை போல. ஆனால் ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடுறாங்க. நைட்டு ஹீரோயின் அதுக்கப்புறமா ஹீரோவோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டெல்லாம் தனியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மறுபடியும் வெக்கமே இல்லாமல் அவங்க 2 பேரும் இங்கே வந்துட்டு நாங்கள் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா வந்த உடனே இந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, எல்லாரும் விளையாடலான்ற பேரில் எல்லாருக்குமே வந்து பயங்கரமாக சரக்கு ஊற்றி கொடுத்து பயங்கரமாக குடிக்கவும் வைக்கிறான். ஹீரோயினோட சரக்குல மட்டும் எப்படியாவது ட்ரக்கை கலக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறானா. ஆனால் ஹீரோயினும் வந்துட்டு பயங்கரமாக இவனை வச்சு செஞ்சிடறாங்க. இவன் வந்து தோத்துக்கிட்டே இருக்கான். அதனால டென்ஷன் ஆயிடுறான். ஐயோ எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடறான். ஹீரோக்கு தான் செம்ம கடுப்பாக இருக்குது. ஹனிமூனுக்கு வந்த இடத்துல கூட நமக்கு நிம்மதியே இல்லை. முதல்ல பார்த்தா உன் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு இங்கே கிடந்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க 2 பேரும் வந்து உயிரை எடுக்கிறாங்க அப்படின்னும் போது, சரி நீ போய் குளிச்சுட்டு வா, ரூம் சர்வீஸ் வந்திருக்காங்க, நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோயின் போகிறா. ஹீரோ குளிக்க போயிடுறான். என்னோட தங்கச்சிக்காரி தான் வந்திருக்கா. வந்த உடனே ஹீரோயின் கதவை திறந்த உடனே அவளோட ஃபேஸில் ஏதோ ஸ்ப்ரே அடிச்சு விட்டுறா. எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் என்ன பண்ணுறேன்னா அப்படியே ஹீரோயினை அவனோட ரூமுக்கு தூக்கிட்டு வந்துடுறான். வந்த உடனே அவனுக்கு பயங்கர சந்தோஷம். இவ்வளோ நாளும் வந்துட்டு என் மாமா கூட தானே இருந்த, இதுக்கப்புறம் நீ இனிமேல் ஏன் கூட தான் இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரேப் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானா. ஹீரோயினுக்கும் முழிப்பு வந்துடுது. என்னை விடு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் மிஸ் ஆனாவே வந்து அதுக்கு காரணம் இவன் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தான் தெரியும் இல்லையா. ஹீரோ வந்து நேராக இவனை போல காட்டுறான். இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, இருக்கிற கடுப்பில் அந்த தங்கச்சிக்காரி இருக்கா இல்லையா, அவளை பிடிச்சி ஒரே தள்ளிடுறான். அவளுக்கு கீழே விழுந்து அடிபட்டுடுது. அப்பவும் வந்துட்டு அவன் அவளை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம ஹீரோயினை பாட்டில் எடுத்துகிட்டு வந்து அடிக்க வரான். கரெக்டாக ஹீரோ வந்து அவனோட தலையை நடுவில் விட்டுறானா. ஹீரோக்கு தலையில் பயங்கரமாக அடிபட்டுடுது. அதோட மறுநாள் ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க 2 பேருமே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை எங்கேயுமே போக விட மாட்டான். என் கூடிய இரு ப்ளீஸ், நீ தனியாக எங்கேயுமே போகாத அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவோட அக்கா, அதாவது நம்ம எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், இந்நேரம் என் வாரிசே வந்து செத்து போயிருக்கோம், நல்ல வேலையாக குழந்தைக்கு ஒன்றும் ஆகல, இதுக்கப்புறம் என்னோட மருமக பக்கத்தில் நீ வந்த, உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தப்பாக பேசி திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு
அண்ணன் நம்பர்ல இருந்து நம்ம ஹீரோயினுக்கு சில மெசேஜஸ் வருது. அதுல பார்த்தா செக்ரட்டரியும் நம்ம ஹீரோவும் ஒன்னா இருக்கா மாதிரி ஒரு போட்டோவும். இது வந்து செக்ரட்டரி கிடையாது, செக்ரட்டரியோட அக்கா. அவங்க கோமால இருக்காங்க. அவங்களும் ஹீரோவும் வந்துட்டு பல வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனா வந்து ஹீரோ அவங்கள ஏமாத்திட்டான். அவங்க இன்னமும் கோமால தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு தெரிய வருது. அதுக்குள்ள ஹீரோயினுக்கு அவ ஃப்ரெண்டு கிட்ட வந்து கால் வருது. வேக வேகமா அவங்க அம்மாவோட கடைக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மாவோட கடையை ஃபுல்லா அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு நீ ஹீரோவை விட்டு உடனே பிரியணும் அப்படின்னு சொல்லி பெரிய வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிடுது. உடனே அவள் ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்கிறான்னா, அம்மாவை கூட்டிகிட்டு போய் உன்னோட வச்சுக்கோ, கொஞ்ச நாளுக்கு நான் வந்து எப்படியாவது அவங்களுக்கு சேஃபான ஒரு இடத்த அரேஞ்ச் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் வந்து அவள் ஃப்ரெண்டு கூட அவங்க அம்மாவை அனுப்பிடுறா. இப்போ வந்துட்டு ஹீரோயின் என்ன டிசைட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா, எப்படியாவது நம்ம ஹீரோவை டிவோர்ஸ் பண்ணிடலாம். அவனுமே வந்து அப்போ அந்த பொண்ணு தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். நான் தான் தேவையில்லாமல் நடுவில் அவங்களோட லைஃப்பில் வந்துட்டேன். நம்மளும் நம்ம குழந்தையும் இவனை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிச்சிடறா. தாத்தாக்கும் பாட்டிக்கும் எக்ஸுக்கும் நம்ம ஹீரோயினோட தங்கச்சிக்கும் குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. அந்த குழந்தை தான் நமக்கு வாரிசு அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளோலியே ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போதான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்த உடனேயே வந்து இவங்க 2 பேருக்குமே செம காண்டாகுது. அதுக்கேற்ற மாதிரி தாத்தாவும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள் 2 பேரோட கல்யாணத்தை நான் ஒதுக்கவே மாட்டேன். அது எப்படி அவங்க அக்கா பையன் லவ் பண்ண பொண்ணு நீ கல்யாணம் பண்ணுவ, மரியாதையாக அவளை டிவோர்ஸ் பண்ணு, நீ உன்னோட செக்ரட்டரியை கூட வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு கவலை இல்லை. ஆல்ரெடி அவளுக்கும் உனக்கும் லவ் இருக்குன்னு ரூமர் இருந்துச்சு இல்லையா, அதனால நான் வந்து அதுக்கு கூட ஒத்துக்கிறேன், இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. எல்லாரும் சாப்பிட உட்காடுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோயின் வந்துட்டு கொமட்டிக்கிட்டு இருக்கா. ஐயோ என்னமாச்சு உனக்கு, ஃபுட்டு எதுனா ஒத்துக்கலையா, எதுனா நல்லா இல்லையா அப்படி இப்படின்னு ஹீரோ வந்து பதறான். அதுக்கப்புறம் டாக்டரை கூப்பிட்டு கேட்டாதான் தெரியுது ஹீரோயினும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அது கேட்ட உடனே எக்ஸுக்கு வந்துட்டு ஐயோ இதுக்கப்புறம் எனக்கு சான்ஸே இல்லையா அப்படின்ற மாதிரி பயங்கர கடுப்பாயிடுது. மறுநாள் ஹீரோவும் ஹீரோயினும் வந்து செக்கப்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இந்த விஷயம் வந்து செக்ரட்டரிக்கும் தெரிய வந்துருச்சு. இந்த டைமுக்கு நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு மெசேஜ் ஏதோ வருது. அதை பார்த்து ஒரே அலறா. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்க்கும் போது தான் தெரியுது ஏதோ ஒரு இறந்த குழந்தையோட ஃபோட்டோவை வந்து இவளுக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போதான் ஹீரோ கிட்ட ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, அவங்க அம்மாவோட கடையை அடித்து நொறுக்குன விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறா. பட் ஆனால் ஹீரோவை பற்றியும் செக்ரட்டரியை பற்றியும் வந்த மெசேஜை பற்றி ஹீரோ கிட்ட சொல்லலை. உடனே அந்த மெசேஜ் எல்லாம் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க செக் பண்ணுறாங்க. ஹீரோ வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்லவே இல்லை. அவள் வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையா, அதனால அவன் சொல்லாமல் விட்டுடுறான். நைட்டு என்ன பண்ணுறான்னா, எப்படியாவது அவன் சிஸ்டமில் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா பாஸ்வேர்டு போட்டிருக்கு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி செக்ரட்டரியோட டேட் ஆஃப் பர்த்தை போடுறா. அதாவது ட்வின்ஸ்னா அவங்க 2 பேருக்கும் ஒரே டேட் ஆஃப் பர்த் தானே இருக்கும். அதை போட்ட உடனே ஓப்பன் ஆகிடுது. ஹீரோயினுக்கு கன்ஃபார்மே ஆகிடுது அவங்க 2 பேரும் அப்போ லவ்வர்ஸ் தான். அதனால தான் வந்துட்டு இவன் அவளோட டேட் ஆஃப் பர்த்தை பாஸ்வேர்டாக போட்டு வச்சிருக்கான். பாப்பா நம்ம 2 பேருமே வந்து இங்க இருந்து போயிடலாம், இவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிடலாம், அவன் அவனோட லைஃபை வாழட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இவளோட ஸ்கூல் சீனியரை வந்து பார்க்க வரா. அவங்க அம்மாவோட கடையெல்லாம் நாஸ்தி ஆயிடுச்சு இல்லையா, அதனால இவளோட ஷர்ட்ஸ் கொஞ்சம் இவன் கிட்ட விற்று காசு அவங்க அம்மாவுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறா. நைட்டு ஸ்கூலில் ரீயூனியன் இருக்குது, அதனால நீயும் கொஞ்சம் வா, என்னோட கிளாஸ் பசங்களாம் வராங்க, உன்னோட பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு சீனியர் தான். அவன் வந்து 7 வயசு பெரியவன் நம்ம ஹீரோயினை விட. ஹீரோ கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை ஹீரோயின் இங்கே வருவா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்த உடனே இன்னும் ஷாக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவும் அந்த ஸ்கூலில் தான் படித்தான்ற விஷயம் கூட ஹீரோயினுக்கு தெரியாது. அதான் எல்லார்கிட்டையும் லூ வந்து சொல்கிறான், இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினோட சீனியர் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனுக்கு கடுப்பாயிடுது. இல்லாம வேணும்னே நம்ம ஹீரோவை வெறுப்பேத்துற மாதிரி, முதல்ல கூட நீ இவ்வளோ அழகா இல்லை, இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்தா ஹீரோ சும்மா இருப்பானா, செம்ம கடுப்பாயிடுறான். வா போலாம், முக்கியமான வேலை இருக்கு, எனக்கு அர்ஜென்ட்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிடுறான் ஹீரோ. இப்பதான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த செக்ரட்டரி இருக்கா இல்லையா, அவளுமே வந்து இவங்களோட கிளாஸ்மேட் தான்.
இந்த சீனியர் ஃப்ரெண்ட் வந்து அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான், என்ன நீ இன்னமும் ஹீரோவை கரெக்ட் பண்ணவே இல்லையா? இவ்வளோ நாளும் வந்து அவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு அவன் கூடியே இருக்க, அப்பவும் வந்து உன்னால் எதுவும் பண்ண முடியலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்புனாங்க இல்லையா, அவங்க போகிற வழியிலேயே அவங்களோட கார் ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஆம்புலன்ஸ் கூட கிடைக்காம ஹீரோ தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறான். ஹீரோயினுக்கு அங்கங்கே அடிபட்டிருக்கு, பட் ஆனால் வந்து பெருசாக பயப்படுற அளவு எதுவும் ஆகலை. இப்போதான் சிஸ்டர் வந்து அவசரமாக என்ன சொல்கிறாங்கன்னா, சார் ரொம்ப நாளாக வந்துட்டு கோமால இருந்த உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கண்ணு முழிச்சிட்டாங்க, உடனே வாங்க உங்களை தான் தேடுறாங்க எழுந்த உடனே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்போ உடனே ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை, என்னோட செக்ரட்டரி மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான். இந்த சீனியர் ஃப்ரெண்டும் செக்ரட்டரியும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவளை எடுத்துகிட்டு போய் வேறு ஹாஸ்பிட்டலில் நான் சேர்த்துடுறேன், நீ வந்து இங்கேருந்து கோமால முழிச்ச உங்கள் அக்கா மாதிரி நடி, அதுக்கப்புறம் மற்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். பாவம்னு ஹீரோ வந்து பார்த்துட்டு என்னம்மா எப்படிமா இருக்க அப்படின்னு கேட்டுட்டு கிளம்பலான்னு பார்த்தா அவள் விடாமல் கட்டி பிடிச்சிக்கிறா. நம்ம ஹீரோயின் வேற வந்து இதை பார்த்துடுறா. பார்த்த உடனேயே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இதுக்கு மேலேயும் வந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதனால நம்ம வழியை பார்த்துட்டு நம்ம போகலாம் அப்படின்ற முடிவுக்கு ஹீரோயின் வந்துடுறா. அதே நேரத்துக்கு இப்போ செக்ரட்டரி தங்கச்சி என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா அக்கா மாதிரி நடிச்சாகணுமே, அதனால எனக்கு வந்துட்டு 2 மாதம் லீவ் வேணும், நான் வந்து வெளியூருக்கு போக போகிறேன் என்னோட கோர்ஸ் ஒன்று முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோவே கேட்குறான், ஏமா இவ்வளோ வருஷம் கழிச்சு உங்கள் அக்கா இப்போ தான் கண்ணு திறந்துருக்கா, இப்போ நீ வெளியூருக்கு போகிற அப்படின்னும் போது நீங்கள் பார்த்துப்பீங்க இல்லையா சார், அந்த நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்கிறா. இவனுக்கு செம்ம ஆத்திரம் வருது, இருந்தாலும் எதுவும் சொல்லாமல் சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிடுறான். மறுபடியும் இந்த சீனியரை பார்க்கறதுக்காக ஹீரோயின் வந்திருக்கா ஒரு ஹோட்டலில். அப்போ வந்து இவன் பிளான் பண்ணி என்ன பண்ணுறான் அப்படின்னா, அங்கே வேலை செய்கிற பொண்ணை வச்சு ஹீரோயின் மேலே ஜூஸை கொட்ட சொல்லிடுறான். ஒரு ஷர்ட் இருக்கு மேடம், தயவு செஞ்சு வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு அதை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி கூட்டிட்டு போறா. ஹீரோயினும் போயிட்டு வாஷ் பண்ணிட்டு அதை மாத்திரால அதை எல்லாத்தையும் இவன் திருட்டுத்தனமாக வீடியோ எடுத்துடுறான். இப்போதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது ஃப்ரெண்டு என்ன சொல்கிறா அப்படின்னா, இப்போதான் லூ என்கிட்ட சொன்னான், ஆக்சுவலாக வந்து ஹீரோ தான் உன்னை ஸ்கூல் படிக்கும் போது காப்பாற்றிருக்கான் ஒரு வாட்டியும், ஆனால் நீ தான் வந்து உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு நினச்சி தப்பாக நினச்சிக்கிட்ட, ஆனால் உனக்கு ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு அவன் மனசு என்கிட்ட இல்லை இல்லையா, அவன் வேற யாரையோ தான் லவ் பண்ணுறான், அவன் குழந்தை மட்டும்தான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஆனாலுமே ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்குறா, நீ தான் வந்துட்டு எனக்கு ஸ்கூல் டேஸில் ஹெல்ப் பண்ணியா, நான் அன்னைக்கு வந்து அந்த டிஷர்ட்டை தூக்கி போடும்போது கூட ஏன் என்கிட்ட நீ சொல்லலை, அதை நான் வச்சுட்டு இருந்திருப்பேன் இல்லையா, எனக்கு அந்த ஒரு விஷயத்தால தான் வந்து அவன் மேலேயே காதல் வந்துச்சு, அது மட்டும் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் அவனை லவ் பண்ணி இருந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னும் போது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், நான் தான் பண்ணேன்னு எப்படி என்னால் வந்து சொல்ல முடியும், நீயே தெரிஞ்சுப்பேன்னு நினச்சேன், ஆனால் நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் வந்து தாத்தா வீட்டுக்கு கூப்பிடுறாரு. என்ன விஷயமா கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னும் போது, நீ வந்து உன்னோட செக்ரட்டரி கோமாலேருந்து எழுந்துட்டா அப்படின்னு சொல்லவே இல்லையே, நம்ம அவளுக்கு வந்து பார்ட்டி கொடுத்துருந்துருக்கணுமா இல்லையா, அந்த கார் ஆக்சிடென்ட்ல உன் கூட அவளும் இருந்திருக்கா, அவள் இத்தனை வருஷம் கோமால இருந்திருக்கா, அதுக்காகவாவது நம்ம வந்து அவளுக்கு ஒரு நன்றி சொல்கிற மாதிரி அவளுக்கு பார்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு திமுறா இவ என்ன கேட்குறா அப்படின்னா, வந்த உடனே ஹீரோயினை பார்த்து இது யாரு, புதுசாக இங்கே சேர்ந்துருக்க வேலைக்காரியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. இருந்தாலும் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இவ என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ என்னை மன்னிச்சிடுங்க, உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்து நான் உங்களை தப்பாக நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அன்னைக்கு நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுதுன்னு ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேயே தங்கிடுறாங்க. அப்போ வந்து இவங்க ரூம் வாசலாண்ட பயங்கரமாக யாரோ கத்துறாம சவுண்டு கேட்குது. கதவை திறந்து பார்த்தா அவ தான் செக்ரட்டரி கீழே விழுந்துட்டு, ஐயோ சார் என்னால் ஏந்துக்க முடியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறா. ஹீரோயின் வந்து பார்க்குறா. பார்த்த உடனே என்ன பண்ணுறேன்னா, ஹீரோ கிட்ட நீ உள்ளே போயா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. ஐயோ அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணுங்களேன், செக்ரட்டரி கீழே விழுந்துட்டாங்க, பாவம் என்னாலையும் முடியாதுங்க, நான் மாசமாக இருக்கேன் அப்படின்னு அங்கேருந்து கத்திக்கிட்டு இருக்கா. என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவ கேட்கும் போது, ஆமாம் நான் மாசமாக இருக்கேன், உன் வெயிட்டை என்னால் தூக்க முடியாது, என் புருஷனும் இப்போ பிஸியாக இருக்கான், நீ என் புருஷன்கிட்ட இந்த சீனெல்லாம் போடலான்னு ட்ரையே பண்ணாத அப்படின்னு சொல்கிறா. அக்கா அந்த இடத்துக்கு வராங்க. என் தம்பியை கூப்பிட்டு இந்த பண்ண சொல்ல வேண்டியது தானே அப்படின்னும் போது, அவன் தூங்கிட்டு இருக்கான், ரொம்ப லேட் ஆச்சு, அடுத்த பொண்ணுங்களை பிடிச்சி தூக்கி விட்டுட்டு இருக்கிறதெல்லாம் வந்து அவன் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போயிடுறா. உள்ள போறா. அதுக்குள்ளேயே செக்ரட்டரி வந்து ஹீரோக்கு கால் பண்ணிடுறா. கால் பண்ணிட்டு, சார் நான் இது வேணும்னு எல்லாம் பண்ணல, அவங்க வந்து என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாங்க போல, நீங்க கொஞ்சம் நேர்ல வர முடியுமா, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றா.
ஹீரோவும் தாராளமாம்மா காலையில் வரேன், நானும் என் பொண்டாட்டியும் வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஏய் நீ எதுக்காக இவ்வளோ ஜெலஸ் ஆகுற, அவளுக்கும் எனக்கும் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் இதை நான் நம்ப மாட்டேன்டா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. உடனே சீனியருக்கு ஃபோன் பண்ணி இவ என்ன கேட்குறா அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் அவன் தப்பா வீடியோ எடுத்தான் இல்லையா, அந்த வீடியோவை எனக்கு அனுப்பிவிடு, அவளை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு கேட்குறா. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, அவளை நான் லவ் பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ அவளுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இல்லை தங்கச்சிக்காரியும் செக்ரட்டரியும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்க்கு ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. செக்ரட்டரி கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பிளான் பண்ணுறா. நல்லா பேசிய ஒருத்திய நல்லா மூட்டி விட்டுறாளா. இவளுங்க 2 பேரும் வந்துட்டு குடுமி பொடி சண்டை போடாத குறையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காளுங்க. அந்த டைமுக்கு தங்கச்சிக்காரியை பிடிச்சி ஒரு தள்ளி விட்டுறா. அதுக்கப்புறமா ஐயோ ஹீரோயின் தான் வந்துட்டு தள்ளி விட்டுட்டா அப்படின்னு கத்துறா. ஹீரோயினுமே விட போயிடுறா. ஆனா கரெக்டா அந்த டைமுக்கு நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிடுறான் ஹீரோயினை. அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே எக்ஸ் என்ன பண்றான்னா, தங்கச்சிக்காரியை வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். இவ வந்து ஹீரோயின் தான் பிடிச்சி தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிடுறாளா. அதுக்கப்புறம் பாட்டியெல்லாம் சும்மா இருப்பாங்களா, எதுக்காக நீ இப்படி பண்ண, அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு எதுனா ஆச்சு உன்னை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, அவளே அங்க விழுந்திருப்பா, நான் வந்ததாலதான் அவளையே காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வந்து என்ன பண்றான்னா, இந்த செக்ரட்டரியை பிடிச்சி லைட்டா ஒரு தள்ளுறா. அப்ப இவ என்ன பண்றான்னா, அந்த ஸ்டிக்கெல்லாம் போட்டுட்டு வேகமா பிடிச்சி ஓட ஆரம்பிச்சிடறா. எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிடுச்சு இது ஃப்ராடுத்தனம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கடைசியாக சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இவ தான் எல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்துட்டு அக்காக்காரிக்கு ஒரு ஃபோன் வருது, வயிற்றுல இருந்த குழந்தைய காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு அடி வெளுத்து எடுத்துடுறாங்க. அடி பாவி நாசமாக போனவளே, பச்சை குழந்தைய கொண்டுட்டி அடி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்தியே பேசுகிறாங்க. ஹீரோயினுக்கு இப்போ தான் தெரிய வருது ஹீரோ அவனால லவ் பண்ணவே இல்லை, அவ தான் ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்கா. இவன் கூட காரில் போய் ஆக்சிடென்ட் ஆனதுனால இவனுக்கு வந்து கொஞ்சம் கில்ட்டியாக இருந்திருக்கா. அதனால இவ்வளோ நாளும் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கான், அவளோட தங்கச்சிக்கு வேலையும் கொடுத்துருக்கான். ஆனால் இவ்வளோ நாளுமே நம்ம ஹீரோயினை தான் இவன் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அது தெரிஞ்ச உடனே ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். அப்புறம் இந்த ஹீரோயின் கேட்குறா இந்த பாஸ்வேர்டு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் February 12 தான் என்னோட பாஸ்வேர்டு, அது என்ன நாள்னே உனக்கு தெரியலையா, உன்னை முத நான் பார்த்த நாள் அதுதான், உன்னை நான் வந்துட்டு என்னோட டிஷர்ட்டை கொடுத்து காப்பாற்றினேன் இல்லையா, அதனால அந்த நாள் தான் அது, அவளோட பர்த்டேன்றது கூட எனக்கு இப்போதான் தெரியும் அப்படின்னு சொல்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவளை பார்க்கறதுக்காக அவ போறா. இப்பதான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் வந்து இது எல்லாமே யார் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றத ஹேக் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சீனியர் தான் பண்றான் அப்படின்றது தெரிஞ்ச உடனே ஹீரோயினுக்கு அலர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயினோட மொபைல் வந்து ரீச் ஆகல. ரொம்ப நேரம் கழிச்சு ஹீரோயினுக்கு லைன் கிடைக்குதா, ஆனா அந்த டைமுக்கு போனை அட்டன் பண்றா. அதுக்குள்ள அவன் வந்து பேச விடாம வாயை பொத்திடுறான். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு ஹீரோயின் மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும் போது தான் தெரியுது ஹீரோயினோட ஃப்ரெண்டையுமே கட்டி போட்டு வச்சிருக்கான். எல்லா வில்லனும் என்ன பண்ணுவானோ அதை தான் இவனும் பண்றான். ஹீரோயின் கெஞ்சிரா, இதை பாரு நான் பிரெக்னென்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். இதுக்கு மேலேயும் ஹீரோ வரலன்னா எப்படி, ஹீரோ வந்துட்டு அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே வந்திருக்கா, அதனால அந்த இடத்துக்கு தேடி வராங்க. இவன் பண்றதை பார்த்த உடனே ஹீரோ போட்டு புரட்டி எடுக்கிறான் அவனை. உண்மையாவே இவளுக்கு நான் இதை பண்ணவே கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா வந்துட்டு நீ இதுக்கு மேலேயே என்ன எதனா பண்ணினா இவளோட நியூட் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து நான் இன்டர்நெட்ல விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். ஹீரோ இதுக்கும் அஞ்சுற மாதிரி இல்லை, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற பண்றா, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் என்ன சொல்றான்னா, எனக்கு தெரியாம திருட்டுத்தனமா என்ன நீ வீடியோ எடுத்தடா, அதுக்கு எதுக்குடா நான் பயப்படணும், நீ தாண்டா பயப்படணும், நீ தாண்டா கேவலமானவன் அப்படின்னு சொல்லி திட்டுறா. கொஞ்ச நேரத்துல ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, கவலைப்படாத எல்லா வீடியோஸ் ஃபோட்டோஸையும் டெலிட் பண்ணிட்டேன் நான் அப்படின்னு சொல்றான். அவனை வச்சு டெலிட் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவனை போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு ஹீரோயின் விருப்பப்படுறா. அதோட கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் குழந்தை பிறந்துருச்சு. அழகா ஒரு பொம்மையை எடுத்து வச்சிருக்காங்க பாருங்களேன். ஹீரோயினை வேலையே செய்ய விடாம எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் செல்லம், நீ ரிலாக்ஸா ரெஸ்ட் எடு, அது போதும் அப்படின்னு சொல்றான். பாருங்களேன், இந்த மாதிரி ஆள் கிடைக்கவும் கொடுத்து வச்சிருக்கணும் போல. அப்புறம் இந்த மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துரோகம் பண்ற புருஷங்காரனை எப்படி பழி வாங்கலாம் அப்படின்றத தான் இந்த டிராமால பார்க்க போறோம். ஸோ எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.
ஸ்டார்டிங் சீன்லயே என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு படுத்த படுக்கையா பெட்ல கிடக்குறா. அந்த டைமுக்கு இவளை பாத்துக்கிறது பக்கத்துல யாருமே இல்ல. ஆனா அதே நேரத்துக்கு புருஷன்காரன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானா, இன்னொரு பொண்ணு கூட ஜாலியா கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கா. கஷ்டப்பட்டு எழுந்து அதுக்கப்புறமா சரி மருந்தை நம்மளே குடிப்போம் அப்படின்னு சொல்லி குடிக்கிறதுக்கு எடுக்கிறா. ஆனா அந்த டைமுக்கு கரெக்டா புருஷன்காரன் வரான். வந்த உடனே ஹனி நீ கவலைப்படாத, உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். கிட்ட போயிட்டு கொடுக்குற மாதிரி ஸ்பூனை கீழே போடுறான். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா மெடிசனையும் கீழே ஊத்திடுறான். எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, ஏய் உனக்கு ஸ்லோ பாய்சன் வச்சதே நான் தான், இன்னமும் நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டுகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிக்கிறான். அப்பதான் ஹீரோயினுக்கு தெரிய வருது இவன் தான் வந்து ஸ்லோ பாய்சன் வச்சிருக்கான்றது. இப்பதான் நமக்கு அடுத்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவளோட பேர் வந்து ஜெனி. இவ யாரு அப்படின்னு பார்த்தா புருஷன்காரனோட கசின். நீ இவனோட கசின் தானே, நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, என்னது கசினா, அதெல்லாம் உன்னை ஏமாத்துறதுக்காக நாங்க சொன்ன விஷயம், நான் வந்துட்டு இவனோட லவ்வர் அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கு. இது என்னோட கசின் ஊர்ல இருந்து வந்திருக்கா, அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கூடயே தங்க வச்சிருக்கா இவ்வளோ நாளா. இப்பதான் ஹீரோயினுக்கு தெரிய வருது இவங்க 2 பேரும் கள்ளக்காதல் பண்றாங்கன்றது. இவ்வளவு நாளுமே வந்துட்டு உங்ககிட்ட இருக்க பணம் எல்லாத்தையும் நான் எங்களோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு நாளும் நடிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப நல்லபடியா எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் உன்னோட அவசியமே எங்களுக்கு கிடையாது. நீ செத்துட்ட அப்படின்னா சீக்கிரமா நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி புருஷங்கார சொல்றானா. அதை கேட்டு ஹீரோயினுக்கு பயங்கர சங்கடமாயிடுது. கேவலமா கேடு கட்டுத்தனமா இல்லையா உங்களுக்கு இந்த மாதிரி என் எதிர்க்கே பண்றதுக்கு? உங்களெல்லாம் வந்துட்டு உடம்புல நல்ல ரத்தம் ஓடுதா இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கிறாளா. இவளுக்கு ஜெனிக்கு சமய கோவம் வந்துட்டு, ஹீரோயினை இப்பவே நீ செத்து போனீனா தாண்டி நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்றா. புருஷங்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இன்னும் கொஞ்சோண்டு மெடிசன் தான் இருக்கு, இதையும் நீ குடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, இப்பவே செத்துருவேன், என்னோட ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அந்த பாய்சனை வந்து ஹீரோயினோட வாயில கம்பல் பண்ணி ஊத்துறான். அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு அப்படியே தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா. என்னது இது? இது என்னோட கனவா இல்லைன்னா இது என்னோட மறு ஜென்மமா? எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு புரியாம உட்காந்துக்கிட்டு இருக்கா. இவளே குழப்பத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் புருஷன்காரன் வீட்டுக்குள்ள வரான். அதுவும் வந்துட்டு அந்த கசினை கூப்பிட்டுக்கிட்டு இப்பதான் கசினை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண போறான் ஹீரோயினுக்கு. ஐஹனி, இவதான் வந்துட்டு என்னோட கசின், ரொம்ப தலை ஊர்ல இருந்து வந்திருக்கா. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. இப்போதைக்கு நம்ம தான் இருக்கோம் அவளை பாத்துக்கிறதுக்கு. கொஞ்ச நாளுக்கு அவ நம்ம கூடியதான் இங்க தங்க போறா, என்னோட பிசினஸ்ல எனக்கு ஹெல்ப் பண்ண போறா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு, அப்பனா நம்ம வந்து உண்மையா கனவுல பார்த்தது எல்லாமே இப்ப நடக்க போதா, இல்ல அப்படின்னா நம்மளோட மறு ஜென்மம் ஆயுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. இந்த வாட்டி ஹீரோயின் எல்லாத்துக்குமே ரெடி ஆயிடுறா. இந்த வாட்டி நான் உங்ககிட்ட சிக்கல, நீங்க 2 பேரும் தான் என் கிட்ட சிக்கிருக்கீங்க அப்படின்னு நினைச்சுக்கிறா மனசுக்குள்ள. நானும் அண்ணாவும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே வளர்ந்தோம், அதனால ரொம்ப நெருக்கமா இருப்போம். அதை நீங்க எதுவும் தப்பாலாம் நினைச்சுக்க மாட்டீங்கல்ல நீ அப்படின்னு கேட்கும் போது, சேச்சே நான் ஏமா தப்பா நினைச்சுக்க போறேன், அவர் உன்னோட அண்ணனாச்சே, அப்ப நீ அவர்கிட்ட நெருக்கமா இருந்துதானே ஆகணும் அப்படின்னு கலாய்க்கிறா. ஹலோ சொல்ல கையை கொடுத்தா ஹீரோயின் விடுவாளா? கையை போட்டு முறுக்கி எடுத்துடுறா. உடனே அவன் புருஷங்காரன், ஐயோ ஏமா கையை விடுமா, பாவம் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி உதறி விடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின், ஐயோ உங்க தங்கச்சி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கா, நான் சாதாரணமா தான் பிடிச்சேன், அதுக்கே கத்துறா அப்படின்னு சொல்லி ஆக்ட போடுறா. எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ போய் எங்களுக்கு குக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லும் போது, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யாதீங்க, உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறா. நைட்டு ஹீரோயின் தூங்கினதுக்கு அப்புறமா திட்டத்தனமா அவளோட ரூமை எட்டி பாக்குறான் புருஷங்காரன். பார்த்துட்டு அப்பாடா தூங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கதவை க்ளோஸ் பண்ணிட்டு நேரா அவகிட்ட ரொமான்ஸ் பண்றதுக்கு போயிடுறான். அவ தூங்கிட்டாளா அப்படின்னும் போது, தூங்கிட்டா, இப்போதைக்கு வந்து டெம்பரவரியா தான் தூங்குறா, அதுக்கப்புறமா அவளை ஒரேடியா நான் தூங்க வச்சிருவேன், அவளை மட்டும் நான் கொண்டுட்டேன்னா எல்லா பணம் எல்லா சொத்து நமக்கு தான், நீயும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்று ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டிய ஒரே வீட்டுல வச்சுக்கிட்டு என்ன வேலை பாக்குறான் பாத்தீங்களா. இப்பதான் நம்மளோட ஹீரோவை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவர் தான் நம்மளோட ஹீரோ. இவரோட பேரு வந்து சு. இவர் வந்து பணக்கார வீட்டுக்கு ஒரே வாரிசு. அது மட்டும் இல்லாம பல வருஷமா வெளிநாட்டுல இருந்துட்டு இப்பதான் அவரோட கம்பெனியே இவங்க அப்பா நீதாப்பா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்காக இங்க சிஇஓவா அவன் பொறுப்பேத்துக்கிறான். அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து கிளப்ல உட்காந்து பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம மேல் ப்ராஸ்டியூட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் வர வச்சு அதுல யார் அவளுக்கு வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு யாரையுமே பிடிக்கல, நீ எல்லாம் ரிஜெக்டட்னு சொல்லி அனுப்பிடுறா.
அந்த டைமுக்கு நம்ம ரூம் கதவை திறந்துக்கிட்டு ஹீரோ வந்துடுறான் உள்ள. வந்த உடனே ஹீரோயின் பார்த்துட்டு, இவன் எனக்கு ஓகே, மற்ற எல்லாரும் ரிஜெக்டட், நீங்க எல்லாம் போங்க, இவன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றா. நேரா ஹீரோ கிட்ட வந்துட்டு, உடனே எல்லாம் உன்னை செலக்ட் பண்ணிட முடியாது, உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு ப்ரூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நான் உன்னை செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாளா. நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி, யார் இந்த பொண்ணு, நம்ம ரூம்ல இந்த பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. ஆக்சுவலா இவங்க வந்து மீட்டிங்காக இங்க வந்திருக்காங்க ஒருத்தரை பாக்குறதுக்கு. பார்த்தா இப்பதான் இவனுக்கு தெரியுது ரூம் நம்பர் தப்பா இங்க வந்துட்டு இருக்கான். ஐயோ சார், அது வந்து என்னன்னா அப்படின்னு சொல்ல வரும்போது, எதுவும் பேச வேண்டாம், நீ வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை வெளியில அனுப்பிடுறான். இப்பதான் வந்துட்டு நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு போனான் இல்லையா, அதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவோட எதிரிங்க எல்லாம் சேர்ந்து இவனை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி வழி மறிச்சு இவனை அடின்னு அடிச்சிருப்பாங்க. டைமுக்கு நடு ரோட்ல அடிபட்டு ரத்த வெள்ளத்துல கிடக்கிறவனை நம்ம ஹீரோயின் தான் வந்து காப்பாத்திருப்பா. ஆனா காப்பாத்திட்டு அவ போயிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோயினை இவன் பார்த்தே இருக்க மாட்டான். ப்ரெசென்ட்ல காட்டுறாங்க, என்னோட பெர்ஃபார்மன்ஸை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமா ஃப்ளர்ட் பண்றானா. உடனே ஹீரோயின் பயந்து போடுறா. போதும் போதும், ஓகே தான், நீ எல்லாமே நல்லா தான் பண்ற, ஆனா இதெல்லாம் வந்து நீ என்கிட்ட பண்ணக்கூடாது, நீ என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட வேலை செய்ய போற, நான் உன்னோட பாஸ், நீ பண்ண வேண்டியது வந்துட்டு என்னோட புருஷங்கார ஒரு செட்டப் வச்சிருக்கான், அவகிட்ட தான் நீ இதெல்லாம் பண்ணணும், அவகிட்ட ஃப்ளர்ட் பண்ணணும், அவளை எப்படியாவது நீ மயக்கணும், அவகிட்ட இருக்க என்னோட பணம் எல்லாத்தையும் நீ வாங்கி என்கிட்ட தரணும், அதுக்கு நான் வந்து உனக்கு பே பண்றேன், அதே நேரத்துக்கு நீ பெரிய பணக்கார மாதிரி நடிக்கணும், நீ பெரிய பணக்காரனா இருந்தா மட்டும்தான் அவ உன்கிட்ட மயங்குவா, காசு இல்லாதவனெல்லாம் அவ பார்க்க கூட மாட்டா, ஸோ இதெல்லாம் நீ பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு ஒரு நல்ல செட்டில்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றா. உனக்கு உன்னோட பணம் தான் ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா அதுக்கு நீ அவன் மேலே கரெக்டாக டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்லை அது நான் பண்ணலாம், ப்ரூஃபை ரெடி பண்ணிட்டு, ஆனால் இவங்க 2 பேரும் அடிச்சுக்கின்னு சாகணும், எனக்கு அதுதான் வேணும், அது என் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோ, இதை நான் பண்ணுறேன், எனக்கு ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை இதை பண்ணுறதுக்கு, ஆனால் வந்துட்டு நீ எனக்கு ஒரு விஷயம் ப்ராமிஸ் பண்ணணும், நான் கேட்குறத கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். நீ ஏடா கூடமா என்கிட்ட இருந்து எதனா எதிர்பார்த்த அப்படின்னா அதுக்கு நான் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறா. கவலைப்படாத, அந்த அளவுக்கு கேவலமா கீழ்த்தரமான ஆள்லாம் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஆனா ஹீரோயின் மனசுக்குள்ள என்னதான் இருந்தாலும் நீ ஒரு ப்ராஸ்டிடியூட் தானடா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஹீரோயினுக்கு பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு, எனக்கு வந்து பெருசா ஃப்ளோட் பண்ணி எல்லாம் பழக்கமே இல்லை, பெருசா பொண்ணுங்க கிட்ட பேசி கூட பழக்கம் இல்லை, நான் உன்கிட்ட பழகிக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறான். ஒன்னுடுவன் பார்த்துக்க, உனக்கு நான் காசு கொடுக்குறேன், நீ எனக்கு வேலை செய்ய போற, அவ்வளோதான், அதோட நிறுத்திக்கோ, மற்றபடி என்கிட்ட இந்த சேஷ்டி எல்லாம் காட்டலான்னு நினைச்ச உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு மிரட்டுறா. இவன் கிட்ட காசு இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றானா, அவ செலவு பண்ணி எக்கச்சக்கமா இவனுக்கு நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறா. இதை பாரு, பணக்காரங்களாம் எப்படி நடந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வேற சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதோட மறுநாள் வந்துட்டு காலையில கள்ளக்காதலி கசின் இருக்கா இல்லையா, அவளை காட்டுறாங்க. பார்க்ல உட்காந்துக்கிட்டு யோகா பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு தற்செயலா நம்ம ஹீரோ ஜாக்கிங் பண்ணிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அவ பக்கத்துல இருக்க பெஞ்சில் உட்கார்றான். நம்ம ஹீரோயினும் வந்து தள்ளி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு. கொஞ்ச நேரத்திலேயே அவ என்ன பண்றானா, யோகா பண்றதை நிறுத்திட்டு நம்ம ஹீரோவை பயங்கரமா சைட் அடிக்க ஆரம்பிச்சிடுறா. ஃபுல் அண்ட் ஃபுல் அவ போட்டிருக்க ட்ரெஸ், அதுக்கப்புறம் அவன் கட்டியிருக்க வாட்ச், அவன் ஷூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பிரைஸ் டேக் போட்டு பாக்குறா. கண்டிப்பா இவன் பெரிய பணக்கார வீட்டு பையனாதான் இருப்பான் அப்படின்றத அவ ஜட்ஜ் பண்ணிடுறா. நம்ம ஹீரோ கட்டியிருக்க வாட்சோட விலை வந்து கோடிக்கணக்கில் இருக்கும் போல. அதை வந்துட்டு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, பழைய விஷயத்தை யோசித்து பாக்குறா. புருஷன்காரன் இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட எனக்கு அந்த வாட்ச் வேணும், அந்த பிராண்ட் வாட்ச் வேணும் அப்படின்னு கேட்கும் போது, ஐயோயோ நீ வேற, இப்போ நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே வந்து எக்கச்சக்க பணம் தேவைப்படுது, நான் எப்படி வந்து உனக்கு அந்த ஒரு வாட்சை வாங்கி தர முடியும், அதில் அவ்வளோ பணத்தெல்லாம் நம்மளால் போட முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அதை நினச்சி பார்த்து செம்மையாக வயிற்றுச்சல் பட்டுக்கிட்டு இருக்கா இப்போ. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன நினச்சிக்கிறா அப்படின்னு பார்த்தா, ஃபேக்கை பார்த்து கூட இந்த பேக்கு எல்லாம் உண்மைன்னு நினச்சிக்கிச்சு போல. கன்ஃபார்மாக அவளோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தா ஹீரோக்கு விழுந்துட்டா அப்படின்னு ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ வச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பிராண்டடு. அதுக்குள்ளே இங்கே ஹீரோ வந்து அவனோட ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஐயோ எனக்கு கால் ரொம்ப பிடிச்சிக்கிச்சு, ரொம்ப நேரமாக ஓடிக்கிட்டு இருந்தேன், அதனாலயே என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறானா. உடனே கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படியே கைத்தாங்களா ஹீரோவை பிடிச்சி தூக்கி உட்கார வச்சு காலெல்லாம் அமுக்கி விடுறாளா. ஹீரோ வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இதுதான் என்னோட பிஸ்னஸ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிஸ்னஸ் கார்டை கொடுக்குறான். உடனே இவளும் பார்த்துட்டு, ஐயோ இவ்வளோ பெரிய ஆளா நீங்க அப்படின்னு ஷாக் ஆயிடுறா. ஹீரோயினோட புருஷன்காரன் கரெக்டா கசினுக்கு கால் பண்றானா. கால் வந்த உடனே ஹீரோ வேணும்னே கேட்குறான், யாருங்க உங்களோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறான். சேச்சா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லைங்க, நான் ரொம்ப சிங்கிளாக தான் இருக்கேன் பல வருஷமா அப்படின்னு சொல்றா.
அதுக்கப்புறம் அங்கேருந்து அவ கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் உடனே வரா. பரவாயில்ல, சான்ஸே இல்லை, உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே நடிக்கிற அப்படின்னும் போது, ஆமாம் உண்மையாக தான், நீ வேணா ஒரு ட்ரையல் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயின் கிட்ட பயங்கரமாக ஃப்ளோட் பண்ணுறா ஹீரோ. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோக்கு அவ மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிடுறா. ஹாய், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தியா எந்த அளவுக்கு அலையிறாப்பார், பணம்னு பார்த்த உடனே எவ்வளோ அலையிறாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. உடனே இவன் என்ன மெசேஜ் அனுப்புறான்னா, நீங்கள் போகும்போது உங்களோட பேக் எங்கேயோ மறந்து விட்டுட்டு போயிட்டீங்க, நீங்கள் வந்து என்னோட பேலஸில் அந்த பேக்கை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறான். என்னது பேலஸா, அவ்வளோ பெரிய பணக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்துடுறா. கண்டிப்பா, ஆனா என்னால நைட்டு 10 மணிக்கு தான் வர முடியும், நான் 10 மணிக்கா வரேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு மெசேஜ் அனுப்புறா. பாத்தியா உடனே வரேன்னு சொல்லிட்டா. அதுவும் நைட்டு 10 மணிக்கு தான் வருவாளாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட காட்டுறா ஹீரோ. நீ எதுக்கு முட்டாள்தனமா பேலஸ்னு தான் சொன்னேன், அவ்வளோ காசு இல்லை, ரெண்ட்டுக்கு என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும் போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது என்னோட ஃப்ரெண்டோட இடம் தான், அதை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், அவன் கிட்ட ஒரு நாள் கேட்டால் அவன் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்கிறான். முன்னாடியே ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்த எல்லாத்தையும் சுற்றி காட்டுறான். ஹீரோயினும் வந்து பரவாயில்ல, ரொம்ப நல்லாவே இருக்கு, கன்ஃபார்மாக அவள் ஏமாந்துருவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோயினுக்கு வந்துட்டு புருஷங்கார கால் பண்ணுறான். கால் பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னா, நான் பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போகிறேன், இன்னைக்கு நைட் இல்லை, ஒரு 3 நாளுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோயின். அப்போ உன்னோட கசின் எங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, அவளும் என் கூட தான் பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு வரா அப்படின்னு சொல்லிடுறான். இங்க பார்த்தா இவங்க 2 பேரும் வந்து வெக்கேஷனுக்கு போகலான்னு எப்பயோ பிளான் பண்ணாங்க போல. ஆனா அவ வந்து 10 மணிக்கு நைட்டு அங்க ஹீரோவோட வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டா இல்லையா, அதனால ஒரே குழப்பத்துல என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், இப்போதான் மெசேஜ் வந்தது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, எனக்கு ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட் அவளை உடனே நான் போய் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி கதை விடுறா. அவனும் பெருசா கண்டுக்காம சரி ஓகே அப்படின்னு விட்டுறான். இங்க பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ளோட் வந்து எல்லாம் மீறி போகுது. நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான்னா, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, அதனால வந்துட்டு உன்கிட்ட தான் நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோயின் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன விடுற மரியாதையா அப்படின்னு கத்துறா. ஆனா அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினும் வந்து ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. யாரோ கதவு திறக்கிற சவுண்டு கேட்குது. கதவு திறக்கிற சவுண்டு கேட்ட உடனே ஹீரோ என்ன பண்றான்னா, வேக வேகமா ஹீரோயினை அப்படியே தூக்கிட்டு பாத்ரூம்ல போயிட்டு அப்ல உட்கார வச்சிடறான். இந்த ஜெனி தான். அது கதவு கொஞ்சம் திறந்து இருக்கு, ஆனா கொஞ்சம் கூட அவளுக்கு கூச்சனாச்சுமே இல்லாம நேரா உள்ள வந்துட்டா. ஹீரோ வந்து செம்ம கடுப்பாயிடுறான். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மேனஸே கிடையாதா, கதவு கொஞ்சமா திறந்திருந்தா காலிங் பெல் அடிக்க மாட்டியா, நேரா உள்ள வந்துருவியா, நான் என் பூனைக்குட்டி கூட விளையாடிக்கிட்டு இருந்தேன், பூனைக்குட்டி பயந்துடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவப்படுறான். இதை எல்லாத்தையும் ஹீரோயின் வந்து உள்ள உட்காந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. ஏண்டா உனக்கு என்னென்ன பார்த்த பூனைக்குட்டி மாதிரியா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறா. சரி 10 மணிக்கு தானே வருவேன்னு சொன்னேன், அதுக்குள்ள எதுக்காக வந்த இவ்வளவு சீக்கிரம் அப்படின்னும் போது, இல்ல என்னோட அப்பாயின்மெண்ட் முடிஞ்சிடுச்சு, அதனால தான் நான் கொஞ்சம் சீக்கிரமாவே இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே இவன் இந்த மாதிரி பேச்சை மாத்தி மாத்தி பேசுற பொம்பளைங்களை கண்டாவே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றான். என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஆனா ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை. இப்ப ஹீரோ வந்து பயங்கரமா பந்த பண்றதுலதான் இருக்கான். உன்னோட பேக் அங்கதான் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டீங்க வந்து சீக்கிரமா கிளம்புனீங்கன்னா எனக்கு நிம்மதியா இருக்கும், நான் என் பூனைக்குட்டி கூட போய் விளையாடணும் அப்படின்னு சொல்றான். அவளும் போயிடுறா. உடனே இவன் என்ன பண்றான்னா, மறுபடியும் போயிட்டு டபுள் இருக்க ஹீரோயினை தூக்கிட்டு வந்து பெட்ல உட்கார வைக்கிறான். இப்போதைக்கு இங்க இதுதான் இருக்கு, இதை வந்து மாத்திக்கோ, இல்லை அப்படின்னா ரொம்ப நேரமா அந்த ஈரத்திலேயே இருந்தீங்கன்னா உனக்கு கோல்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்படி ரொம்ப அக்கறையா ஹீரோவும் வந்து தலையெல்லாம் தொடச்சு விடுறானா. அதெல்லாம் ஹீரோயினுக்கு பார்க்கும்போது ரொம்ப புதுசா இருக்கு. ஹீரோயின் இப்பதான் என்ன கேட்கறானா, எதுக்காக அவளை அப்படி துரத்தி விட்ட, அதுக்கப்புறம் அவ வராமையே போயிட்டான்னா நம்மளோட பிளான் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லும் போது, சில பொண்ணுங்க வந்துட்டு நம்ம அவங்க பின்னாடி பயங்கரமா சுத்தணும், அப்பதான் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண முடியும். அதே நேரத்துக்கு சில பொண்ணுங்க வந்துட்டு நம்ம பின்னாடி சுத்துவாங்க, அவங்கள ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணிடலாம், அது எப்படின்னு எனக்கு தெரியும், அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ எக்ஸ்பீரியன்ஸே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பேச்சு பேசுற பத்தியா, அப்பனா உன் பின்னாடி எத்தனை பொண்ணுங்களை சுத்த விட்டுருப்ப அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான்னா, அம்மா இதெல்லாம் ஜஸ்ட் வந்து பசங்களுக்குள்ள பேசிக்கிறது, அது மட்டும் இல்லாம இந்த சிஇஓ டிராமாஸ் எல்லாம் வரும் இல்லையா, நாவல் எல்லாம் வரும் இல்லையா, அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு ஹீரோயின் மனசுக்குள்ளே தீட்டிக்கிட்டு இருக்கா. நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காளா. உன்னோட ட்ரெஸ் இன்னும் காயவே இல்லை, அதனால தான் நான் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் செக்ரட்டரி வந்து பாஸ் இதாங்க பாஸ் அப்படின்னு சொல்கிறான். டே கம்முன்னு இருடா அப்படின்னு ஒரு முறை முறைக்கிறான். ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. எங்கள் ஹீரோ கிட்ட இப்போ தான் செக்ரட்டரி கேட்குறா, சார் உண்மையாகவே நீங்கள் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார், காதல்
வந்தா கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாவே உங்களுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கையை ஆட்டி ஆட்டி ஹீரோவை செமையா கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். இது பாரு, அவ எதிர்க்க நீயுமே வந்து கரெக்டா நடந்துக்கோ, மாதி கீதி எதனா பேசி சொதுப்பி வச்சிடாது அப்படின்னு சொல்றான் ஹீரோ. ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வர பார்த்தா புருஷங்கார வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்னங்க பிசினஸ் ட்ரிப் போறேன்னு சொன்னீங்க, வீட்டுல இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது இல்ல அது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்ல உங்க கசினை காணுமே எங்க அப்படின்னு கேட்கும் போது அவளோட ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், அதனால அர்ஜென்ட்டா போயிருக்கா அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் இருக்கட்டும், உங்களோட கசின் எதுக்கு இன்னும் சிங்கிளாவே இருக்கா, அவளுக்கு ஒரு பிளைண்ட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்னது பிளைண்ட் டேட்டா, அவளுக்கு எதுக்கு பாய் ஃப்ரெண்ட், அவ ரொம்ப சின்ன பொண்ணு, இப்ப அவளுக்கு அதெல்லாம் அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றான். நைட்டு ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வரும்போதே வந்துட்டு புருஷங்காரன் தூங்காமே இருப்பான் போல. நைட்டெல்லாம் வந்து அவளுக்காக வெயிட் பண்ணியிருந்தா மாதிரி ஐயோ செல்லம் நீ எங்கே போயிட்ட அப்படின்னு பின்னாடி இருந்து கட்டி பிடிக்கிறான். இப்போ இவளுக்கு வந்து இவன் கட்டி பிடிக்கிறதுக்கு பிடிக்கல. இருந்தாலும் இன்னும் ஹீரோவை முழுசாக கரெக்ட் பண்ணி முடிக்கல இல்லையா. இவன் தான் நம்மளோட ஏடிஎம் மிஷின், இவனை நம்ம எதுவும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது, நமக்கு அப்புறம் காசே கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. உன்னோட பொண்டாட்டியை கழிச்சு கட்டுறதுக்கு என்ன பிளான் வச்சிருக்க அப்படின்னு சொல்லும் போது நான் ஆல் செட் பண்ணி அவளுக்கு வந்து இல்லீகல் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போறேன். அது ப்ரூவ் ஆன உடனே அவளாவே பாய்சன் குடிச்சு சேர்த்துட்டா அப்படின்னு சொல்லி நான் ஃப்ரேம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலா உண்மையாவே ஹீரோயின் சாகிறதுக்கு முன்னாடி இதுதான் அவளுக்கு நடந்திருக்கும் போல. அட பாவி, அதனால நான் எவ்வளோ வேதனைப்பட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன், என் உயிரே போற அளவுக்கு நான் அவ்வளோ வருத்தப்பட்டேன். ஆனா இது எல்லாத்தையும் நீ தான் ஃப்ரேம் பண்ணியிருக்க. நான் சாகிற வரையும் அது தெரியாம கடைசி நேரத்துல தான் நீ பண்ண எல்லாமே எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா. அதோட மறுநாள் காலையில எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் இருக்கான்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இவங்க ரெண்டு பேரும் காலை விட்டு உரசிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கசினுக்கு மெசேஜ் வருதா, அதை பார்த்து அவ அப்படியே ரொம்ப சந்தோஷத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்கா. என்னம்மா பாய் ஃப்ரெண்டா, அவ்வளோ சந்தோஷமா ஆனந்தமா சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கலாய்க்கிறா. இல்ல ஆக்சுவலா வந்து அப்ராட்ல இருந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்திருக்கா, அவளை பார்க்க எல்லாரும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுல தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு போய் சொல்றா. பாக்குறதுக்காக கிளம்பி போயிடுறா. அப்பதான் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா, இன்னைக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் என்ன வேற ஒருத்தன் கூட இல்லீகல் கனெக்ஷன் சொல்லி ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க, இங்க மட்டும் நீ அவளை வர வைக்கலனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இவளாவே எல்லாத்தையும் சொல்றாளே எப்படிரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அவளை கூப்பிட்டுக்கிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு விடாம வந்து நம்ம ஹீரோயினோட புருஷங்கார போன் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹீரோ வந்துட்டு நீ எங்கே போகணுமோ நானே ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவளுக்கு என்னன்னா இப்போ வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக இவன் கோச்சிப்பான். ஆல்ரெடி வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கான், நம்ம வேற வழியே இல்லை, இவனை வந்து ட்ரா பண்ண விட்டால் தான் நல்லது அப்படின்னு நினச்சிக்கிறா. ஹீரோவும் வந்துட்டு இவங்க தெருவில் முனையிலேயே தான் ட்ரா பண்ணுறான். அந்த டைமுக்கு பார்த்தா நம்ம ஹீரோயினோட புருஷங்காரன் இருக்கான் இல்லையா, அவன் வாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்துடுறான் இவங்க ரெண்டு பேரையும். அடியே எவன்டி அவன், எவன் கூட வந்து இறங்குற அப்படின்னு சொல்லிட்டு இவளோட கையை பிடிச்சி முறுக்குனான். அப்போதான் அவன் என்ன சொல்கிறானா, ஐயோ அவன் வந்து என்னோட கசின், அதுவும் என்னோட ரொம்ப நெருக்கமான கசின், நீ எதுவும் அவனை தப்பா நினைக்காத, என்னோட ஃப்ரெண்டுக்கு அவனை வந்து பிளைண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றா. செல்லம் தயவு செஞ்சு என்னை தப்பா நினைச்சுக்காத, நான் ஏதோ பொசசிவ்னஸ்ல இதெல்லாம் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி கதறான். இவன் பொண்டாட்டி கிட்ட கசின்னு சொல்லி ஏமாத்தினான் இல்லையா, அதே இவனுக்கும் நடக்குது பாருங்க. இப்போ வந்து ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறா. என்ன சொல்றா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீ வந்து கொஞ்சம் காசை வந்து அவளை இன்வெஸ்ட் பண்ண வை, ஒரு 2 வாரத்தில் அதில் அவளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி நீ அவளுக்கு அந்த காசை திருப்பி கொடு. அப்போ வந்து அவள் இன்னும் நம்ப ஆரம்பிச்சிருவா. அப்போ அவகிட்ட இருக்க மொத்த பணத்தையும் நமக்கு இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவுமே சரி ஓகே இதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், நீ எந்த ஐடியாவும் கொடுக்க வேணாம், ஏன்னா உனக்கு அவ்வளோவா இதில் நாலேஜே இல்லை, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா, இது பாரு என்கிட்ட அதிக பணம்லாம் கிடையாது, எல்லாமே வந்து என் புருஷன் கையில் லாக் ஆகிடுச்சு, ஓரளவு கொஞ்சம் தான் பணம் இருக்குது, அதை உனக்கு அனுப்புகிறேன், அதை வச்சு எந்த அளவுக்கு அவங்கள ட்ரெக் பண்ண முடியுமோ அவ்வளோதான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் போன கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு கசின் அந்த இடத்துக்கு ஹீரோவை பார்க்கறதுக்காக வரா. அங்கே வந்த உடனே உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அவளும் சிம்பிளா ஆர்டர் பண்றாளா. உடனே ஹீரோ வந்து காண்டாயிட்டு, என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, என்ன ரொம்ப கேவலமா நினைச்சுக்கிட்டியா, நான் என்கிட்ட காசு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டியா, இந்த மாதிரி எதுக்கு என்ன அசிங்கப்படுத்துறீங்க வந்து அப்படி இப்படின்னு ரொம்ப சீனை போடுறான். உண்மையான செக்ரட்டரி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு செக்ரட்டரி மாதிரி வந்து நடிக்கிறாரு. நடிக்கிறது மட்டும் இல்லாம சார் ஒரே வாரத்துல நமக்கு வந்துட்டு இவ்வளோ மில்லியன் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு இந்த ஷேர்ல அப்படின்னு சொல்றாரு. உடனே இவ்வளவு கேட்க ஆரம்பிச்சிடா, நீங்க என்னென்ன பிளான் எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க, உங்களோட ஐடியாஸ் எல்லாம் எனக்கும் கொஞ்சம் சொல்லி தர முடியுமா அப்படின்னு கேட்கும் போது
தாராளமாக சொல்லித்தரேன், இதில் என்ன இருக்குது, உனக்கு சொல்லி கொடுக்காம வேற யாருக்கு சொல்லி கொடுக்க போகிறேன், ஜஸ்ட் வந்து முதல்ல ஒரு 50 மில்லியன் மட்டும் ரெடி பண்ணு, அதை நான் வந்து உனக்கு இன்வெஸ்ட் பண்ணி 2 வாரத்தில் அதை 100 மில்லியனாக தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஹீரோவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு எதுக்காக நீ வந்து 2 வாரத்தில் 100 மில்லியன்னு சொன்னியே, நான் எப்படி ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இல்லாமல் உனக்கே செலவுக்கு காசு இல்லாமல் இருக்க இல்லையா, இந்த என்னோட கார்டு வச்சு யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக் கார்டை கொடுக்குறான். இது வந்து ரொம்பவே சைனாவில் கம்மியாக தான் இருக்கும் இந்த பிளாக் கார்டு, அது ரொம்ப பெரிய பணக்காரங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும் போல். அதை பார்த்தோன்னே இந்த பணம்லாம் எப்படி உனக்கு வந்தது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. படாத தைரியமாக செலவு பண்ணி இது எல்லாமே என்னோட உழைப்பில் வந்த காசு தான் அப்படின்னு சொல்கிறானா. உடனே அடடா, இந்த வேலை செஞ்சால் இவ்வளோ காசு கிடைக்குமா என்ன, என்னால் நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கிறா. அதோட 2 வாரம் கழிச்சு காட்டுறாங்க. இவங்க பிளான் பண்ண மாதிரியே அவளுக்கு வந்து 100 மில்லியன் ப்ராஃபிட் வர மாதிரி பண்ணிடுறான். அவளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 100 மில்லியனும் கிரெடிட் ஆயிடுது. அதை பார்த்த உடனே அவளுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. இந்த டைமுக்கு நம்ம ஹீரோயின் தற்செயலாக அங்கே வர மாதிரி வரா. கசின், நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்க, இது யாரு, உன்னோட பாய் ஃப்ரெண்டா, ரொம்ப ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா இருக்கானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவளும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஆமா என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிடுறா. அண்ணன் பாவம் ரொம்ப இன்னசென்ட், இன்னமும் வந்து நீ சிங்கிள்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு, நான் போய் அவர்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றா. இவ உடனே பயந்து போய் பதறி போய் ஐயோ இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றா. என்ன நீ சொல்ற, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், உங்க அண்ணன் கிட்ட போய் மறைக்கணும்னு நீ நினைக்கிறியே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கிறா. இது என்னோட பர்சனல், அது மட்டும் இல்லாம இன்னும் நான் எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணல, அதுக்குள்ள நீங்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சரி ஓகேன்னு போயிடுறா. ஹீரோ உடனே வந்து யார் அது, உன்னோட அண்ணியா, அண்ணின்னு கூப்பிட்டுட்டு இருந்தியே, உனக்கு அண்ணன் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அண்ணாலாம் இல்ல, அண்ணா வந்து ஜஸ்ட் எனக்கு ரொம்ப தூரத்து சொந்தம் அப்படின்னு சொல்றான். வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த கசன் வந்துடுறா. வந்த உடனே இதை பாரு, ஏன் அண்ணன் கிட்ட இதை பத்தி எதுவுமே சொல்லாத அப்படின்னு சொல்லும் போது என்னதான் உனக்கு பிரச்சனை, எதுக்காக நீ உன் அண்ணன் கிட்ட மறைக்கணும்னு நினைக்கிற, இது நல்லதே இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ற. 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து உனக்கு அவர் அண்ணன் தானே, அவன்கிட்ட உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னா என்ன தப்பு, அதை எதுக்கு நீ மறைக்கணும்னு நினைக்கிற, உனக்கும் அவனுக்கும் அப்படி என்னதான் சம்மந்தம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கிறா. அந்த டைமுக்கு கரெக்டா புருஷங்கார அங்க வர, ஐயோ அண்ணா கேட்டீங்களா, இவங்க நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சு தப்பா பேசுறாங்க, இந்த பொம்பளையோட மனசுல ரொம்ப அழுக்கு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயினை கேவலமா பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியெல்லாம் கிடையாது, அவ அப்படி கிடையாது, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி புருஷங்காரன் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றான். ஏன்னா இன்னும் மொத்த பணமும் அவகிட்ட இருந்து வரல இல்லையா, அதனால. அப்பதான் இவ என்ன சொல்றேன்னா, நம்ம 2 பேருக்கும் அஃபேர் இருக்குன்னு சொல்றாங்க, அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் போது உண்மையா அப்படிதான் சொன்னியா நீ அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறான். தங்கச்சிக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அதை வந்து உன்கிட்ட சொல்ல மாட்டா, மறைக்கிறா, அதை தான் நான் ஏன்னு கேட்டேன், அதுக்குள்ள இவ இந்த மாதிரி எல்லாம் பேசுறா அப்படின்னு சொல்லும் போது ஐயோ இல்லைண்ணா போய் சொல்றேன், எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி போய் சொல்றா. இவனுக்கு செம ஆத்திரம், ஏய் உண்மையை சொல்லு, நீ எனக்கு தெரியாம யாரனா டேட் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். உடனே ஹீரோயினுக்கு தெரியாம தனியா கூட்டிட்டு வந்து பேசுறா. அவ வந்து உன்னையும் என்னையும் சந்தேகப்படுறா சேர்த்து வச்சு, அதனாலதான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, உனக்கு புரியவே இல்லையா, நான் எதுக்காக உனக்கு ஏமாத்த போறேன் அப்படின்னு சொல்லும் போது இவன் உடனே அப்பா ஐயோ தங்கம் செல்லம் குட்டி தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுறா, அவ முட்டாள்தனமா சொன்னதை நம்பி நானும் முட்டாள்தனமா உன்னை சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பாச மழையை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவ அப்படியே நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கா. எனக்காக கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ண, கொஞ்சோண்டு டைம் கொடு, ஏன் அப்படின்னா அவளோட பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு, ஆனால் இந்த வீடும் கம்பெனியும் அவளோட பேரில் தான் இருக்குது, அதை மட்டும் மாற்றிட்டோம் அப்படின்னா போதும் நமக்கு அப்படின்னு சொல்கிறான். இவளும் வந்து இப்போதைக்கு என்ன நடிச்சுக்கிட்டு இருக்கானா, ஹீரோ இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை இல்லையா, அதனால இவனையும் விட முடியாமல் இவனையும் இன்னும் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கா. பொண்டாட்டி கிட்ட போகிறான். பொண்டாட்டி கிட்ட போயிட்டு எதுக்காக நீ அவளையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசின, அது பெரிய தப்பு இல்லை, நானும் அவளும் வந்து அண்ணன் தங்கச்சி இப்படியெல்லாம் பேசுவேன் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, அவ வந்து அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்றத உன்கிட்ட மறைக்கிறா, அது எனக்கு நல்லாவே தெரியுது, அதனாலதான் நான் கோவத்துல அந்த மாதிரி பேசிட்டேன் அப்படின்னும் போது இனிமே இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த வீட்டுல நடக்கவே கூடாது, நீ வீட்டுல இருந்தியா, சமைச்சியா, வீட்டை கிளீன் பண்ணியா அப்படின்றது மட்டும்தான் உன்னோட வேலை அப்படின்னு சொல்றான். இருடா உனக்கு வச்சிருக்கேன் பெரிய ஆப்பா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா ஹீரோயின். இன்னும் அவனுக்கு வீடு கைக்கு வராததுனால அவனால ஒரேடியா வந்து அவளை பகச்சிக்க முடியல. இது பாரு செல்லும், என்னையும் அவளையும் சேர்த்து வச்சு பேசினீன்னா எங்க 2 பேருக்கும் எவ்வளவு சங்கடமா இருக்கும், அதனாலதான் நான் கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு இங்க ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இப்பதான் இந்த பெரிய பிட்டா போடுறான். 150 மில்லியன் அப்படின்னு சொல்றான். 150 மில்லியனா, அவ்வளோ பணத்துக்கு நான் எங்க போக அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கா.
கரெக்டா அதே நேரத்துக்கு செக்ரட்டரி அங்கே வரான். சார் இன்னும் 3 நாள் தான் இருக்குது, அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம பண்ண போகிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஐடியா இல்லை. ஸோ நான் இவங்க கிட்ட கேட்டேன், இவங்க சொன்னாங்க அப்படின்னா இவங்களுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர ப்ராஃபிட் அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறானா. ஐயோ இவ்வளோ நல்லவனா இருக்கானே, 150 கோடிக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னு கேட்குறா. அது எப்படியும் ஒரு 325 கோடி வந்துடும் அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. ஐயோ 150 கோடி இப்போ வேணும்டா சாமி அப்படின்னு நினச்சிக்கிறா. ஹீரோயின் நேராக ஹீரோ வந்து பார்க்குறா. நீ 150 மில்லியன் ஒரே மொத்தமாக கேட்டினா அவள் எப்படி கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, கண்டிப்பாக அவள் கொடுப்பா, கண்டிப்பாக அவள் என்னை நம்புறா. அது மட்டும் இல்லாமல் அவள் நான் பணக்காரன் அப்படின்றதுல ஆணித்தனமாக இருக்கா, அதனால அதை நம்பி என்கிட்ட கொடுப்பா காசு அப்படின்னு சொல்கிறான். எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு நீ வந்து சான்ஸே இல்லாத மாதிரி பொண்ணுங்களை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இல்லை எனக்கு வந்துட்டு உன்ன மாதிரி பொண்ணுங்களை பற்றி இன்னமும் நான் தெரிஞ்சுக்கவே இல்லை, அதனால தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஹீரோயின் கிட்ட சேட்டை பண்றான். ஹீரோயினை கிஸ் பண்றானா ஹீரோயினுக்கு முதல்ல பிடிக்கவே மாட்டேது. ஆனாலும் இவ வந்து அவனை தள்ளி விட மாட்டா. அவளுக்குள்ளேயே மனசுக்குள்ள என்னடா இது, நம்ம வந்து அவனை தள்ளி விட மாட்டோமே ஏன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த டைமுக்கு சொல்லாம கொள்ளாம செக்ரட்டரி என்ன பண்றானா, வேக வேகமா உள்ள வந்துடுறான். சார் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு. ஐயோ தெரியாம வந்துட்டேன் சார் அப்படின்னு கண்ணை மூடிக்கிறான். ஹீரோக்கு செம்ம கொலை வெறி ஆகுது. தொலை அப்படி என்னத்துக்கு தான் இப்படி வந்து வேகமாக ஓடி வந்த உள்ள அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். உடனே இல்லை சார் உங்கள் பாட்டி ஃபோன் பண்ணாங்க, அர்ஜென்ட்டாக வந்து உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம், இப்போதைக்கு நீங்கள் கல்யாணம் மட்டும் பண்ணலை அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களை ஃபேமிலி ரெஜிஸ்டர்லேருந்தே தூக்கிடுவேன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க சார், தயவு செஞ்சு அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லும் போது, பாட்டி கிட்ட சொல்லு எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அவளும் ஒத்துக்கிட்டா, இப்போ தான் வந்து எனக்கு கிஸ் பண்ணான்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறானா. என்னது இவன் நம்மளையா கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான் அப்படின்னு ஹீரோயின் பார்க்குறா. இப்போ வந்து உன் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கேன்னு சொன்னேன் அப்படின்னும் போது, ஆமாம் நான் கிஸ் பண்ணும் போது நீயும் திருப்பி என்ன கிஸ் பண்ண, அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன் ஹீரோ. கிடையவே கிடையாது, நான் உன்னை திருப்பி கிஸ்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறா ஹீரோயின். ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா, தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு இப்போதைக்கு என்னோட புருஷனோட பிரச்சனையை முடிக்கணும், மற்றபடி வேறு எதுலேயும் நான் யோசிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறா. அதே நேரத்துக்கு புருஷனையும் கசினையும் காட்டுறாங்க. இப்போ தான் இவ வந்து என்ன கேட்குறா அப்படின்னா, 150 மில்லியன் வந்து நான் ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. இவன் என்ன சொல்றானா, அவ்வளோலாம் காசே இல்லை அப்படின்னு சொல்றான். உடனே இவளும் கோச்சிக்கிட்ட மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்காளா. இவன் கெஞ்சிட்டு இருக்கான், கவலைப்படாத நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி தரேன், கண்டிப்பா நான் தந்துருவேன் உனக்கு, நம்ம சீக்கிரமே வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். கள்ளக்காதலி கசின் இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து உண்மையான தம்பி ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, 150 மில்லியன் எல்லாம் வந்து எவனையும் நம்பி போடாத, எவனும் பணக்காரனா இல்லையான்னு நம்ம தெரியாம பண்ணக்கூடாது, அவன் பணக்கார மாதிரி உன்னை நடிச்சு ஏமாத்தி மொத்த பணத்தையும் சுருட்டிட்டு ஓடிட்டானா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது, இவ சொல்றா இல்லை அவன் பெரிய பணக்காரன் தான் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு தம்பிக்காரன் என்ன சொல்றானா, இல்லை நம்ம டெஸ்ட் பண்ணலாம், என்கிட்ட நிறைய ஆன்டிக் பொருள் எல்லாம் இருக்கு, அந்த பொருளை வந்துட்டு பணக்காரனுங்க காசு வச்சிருக்கவனுங்க கொஞ்சம் கூட யோசிக்காம எவ்வளோ நீ சொன்னினாலும் காசு கொடுத்து வாங்குவானுங்க, அதை உன் ஆளை வாங்குறானான்னு பார்ப்போம், அவன் வாங்கினா அப்படின்னா கண்டிப்பாக அவன்கிட்ட காசு இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றான். ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஹீரோவுமே கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துக்கு வரான். என்கிட்ட வந்துட்டு எக்கச்சக்கமான ஆன்டிக் பொருள் இருக்கு, அந்த காலத்து மேப்பு, அந்த காலத்து ஓலைச்சுவடி, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றானா. ஹீரோ ஓகே காட்டுங்க, எனக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இந்த காலத்து பேப்பர் மாதிரி ஒரு பேப்பரை கொடுத்துட்டு 60 மில்லியன் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு நல்லாவே தெரியுது இது டூப்ளிகேட்னு சொல்லிட்டு இவங்க டெஸ்ட் பண்றாங்கன்றதும் அவனுக்கு தெரியுது. இருந்தாலும் என்ன பண்றான் அப்படின்னா, ஓகே நான் காசு அனுப்புறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ள ஹீரோயின் எங்க இருக்க அப்படின்னு கேட்கறான். உடனே இவனும் எல்லா விஷயத்தையுமே சொல்றான். அதே நேரத்துக்கு 60 மில்லியனையும் இவன் பே பண்ணிடுறான். அதுக்கப்புறமா அவன் கேட்கறான், நல்லாவே தெரியும் நீங்க என்ன டெஸ்ட் பண்றதுக்காக தானே இதெல்லாம் பண்ணீங்க, அந்த 60 மில்லியனை நீங்களே வச்சுக்கோங்க, இது ஃபேக்குன்றதும் எனக்கு தெரியும், ஆனா இதுக்கப்புறம் எந்த ஒரு பிஸ்னஸ் டீலும் நான் உங்ககிட்ட பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு பிஸ்னஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயம் நம்பிக்கை, அந்த நம்பிக்கையே இல்லை அப்படின்ற பட்சத்தில் யார் கூட நான் பிஸ்னஸ் பண்ண மாட்டேன், மரியாதையா 2 பேரும் வெளியில போயிடுங்க அப்படின்னு சொல்றான். ஐயோ சார் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கெஞ்சிரா. இப்ப வெளியில போறீங்களா இல்ல ஆளை கூப்பிட்டு இழுத்து வெளியில தள்ளவா அப்படின்னு கேட்குறானா. இவங்க வேற வழியே இல்லாம 2 பேரும் அங்கிருந்து போயிடுறாங்க. நீங்க தான் வந்துகிட்டு இருக்கா அப்படின்றது ஹீரோக்கு தெரியும். அதனால உடனே இவன் என்ன பிளான் பண்றான்னா, ஹீரோயினுக்கு நம்ம மேல அக்கறை இருக்கா இல்லையான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுட்டு ஏதோ வந்து கலவரம் நடந்த மாதிரியும் அங்கங்க ரத்தம் சொட்டினா மாதிரியும் இவன் கையை அறுத்துக்கிட்டு ரத்தத்தெல்லாம் ஒழுக விட்டுறான்.
கொஞ்ச நேரத்துலயே அந்த இடத்துக்கு வந்துட்டு அங்க ரத்தம்லாம் சிந்திருக்கிறத பார்த்த உடனே அவ பயங்கரமா பயந்து போய் ஃபோன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கா. ஃபோனை எடுக்கவே மாட்டான் அவன். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். தேவையில்லாம உன்னை நான் தான் இந்த விஷயத்துல இழுத்து விட்டுட்டேன். அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடந்துருச்சு. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. உனக்கு மட்டும் எதனா நடந்திருந்ததுன்னா என்னை நானே மன்னிச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஓன அழ ஆரம்பிச்சிடுறா. நேரத்தை பார்த்த உடனே வேக வேகமாக ஓடி வந்து பின்னாடி கட்டி பிடிச்சிக்கிறான். ஐயோ எனக்கு ஒன்றும் அவளை தயவு செஞ்சு நீ அழாத, நான் ஜஸ்ட்டு உன்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காக விளையாட்டாக இதெல்லாம் பண்ணிட்டேன்னும் போது உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமாக இன்னும் அழ ஆரம்பிச்சிடுறா. கொஞ்சோண்டு டைம் கொடு, இது எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுட்டு நான் யாருன்ற உண்மை எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த சீன்லேயே பார்த்தா நேராக வந்து வீட்டுக்கே வந்துடுறா அவ கசன்னு. வந்த உடனே வந்து தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, என் தம்பி ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டான், அதனால நீங்களும் நானும் எதுக்காக வந்து பிரியணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதுக்கு மேலே நான் உன்னை மன்னிக்கணும் அப்படின்னா எனக்கு நீ ஒரே ஒரு விஷயம் பண்ணினா நான் வந்து உன்னை மன்னிச்சிடுவேன், உன்னை இதுக்கப்புறம் நம்புவேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதை பாரு, உன்னோட கசின் பிரதர் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு என்னோட பிஸ்னஸ்க்கு போட்டியாக நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது எல்லாமே இல்லீகலாக பண்ணுறான். அதுக்கான ப்ரூஃபை மட்டும் நீ கொண்டு வந்த அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஒன்று. கண்டிப்பாக அவ்வளோதானே, அதெல்லாம் என்கிட்ட எங்கே இருக்குன்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறா. வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போயிட்டு அவன் எங்கே அதெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கானோ அதை எல்லாத்தையுமே எடுத்துக்கிறா. கரெக்டாக அவன் அந்த டைமுக்கு உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்தவன் சும்மா இருப்பானா, இவளை வந்து கட்டி பிடிச்சி டார்லிங் காலையிலேருந்து உன்னை மிஸ் பண்ண தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு தான் தேவையானது ப்ரூஃப் எல்லாம் கிடச்சிடுச்சு இல்லையா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவும் இவளை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டான். அதனால இதுக்கப்புறம் இவன் தேவையில்லைல்ல, பலான்னு ஒன்று கண்ணத்துலேயே விடுறா. யார் டார்லிங், ஏதோ சும்மா இவ்வளோ நாள் உன் கூட இருந்தனே தவிர எனக்கு உன் மேலே லவ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அதே நேரத்துக்கு ஹீரோவும் அங்கே வரான். வந்த உடனே அந்த ப்ரூஃபை எடுத்து ஹீரோ கையில் கொடுத்துட்றா. இவன் என்ன பண்ணுறான்னா எட்டி ஒரே மிதி மிதிக்கிறான் ஹீரோயினோட புருஷங்காரனு. நீ அவளோட கசின் பிரதர் தானே அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான் ஹீரோவை. என்னது கசின் பிரதரா? ஆமாம், நீ வந்து என்ன கசின் சிஸ்டர்னு சொன்ன இல்லையா, அதே கசின் பிரதர் தான் இவரும் எனக்கு அப்படின்னு சொல்லி நக்கலா பேசுறா. நீ என்ன பண்ண இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன், மன்னிச்சிடுறேன், ஆனா என்னை விட்டு மட்டும் போயிடாத அப்படின்னு அவ காலை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இவன் எட்டி எட்டி ஒதுக்கிறா. நேரத்துக்கு அப்புறம் கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடறான். நான் இவ்வளோ கெஞ்சியும் வந்து உன் மனசுல கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லைல்ல, உனக்காக நான் வந்து என் பொண்டாட்டியை பகைச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இவ கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். சான்ஸே இல்லை, நீங்கள் ரெண்டு பேருமே சூப்பர் தான், பயங்கர அசத்தல் தான். ஒருத்தர் லவ் பண்ணுறன்ற பேரில் காசு பணம் அப்படின்றதுக்காக எவ்வளோ அளவு தூக்கி போட்டுட்டு அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுறீங்கல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அடி அப்படின்னு புருஷன்கார செம்ம கடுப்பாயிடுறான். மேலேயும் ஹீரோ பார்த்துட்டு சும்மாவா இருப்பான், எட்டி எட்டி மிதிக்கிறான். இனிமே நீங்க ரெண்டு பேருமே இந்த ஊருக்குள்ள நடமாடவே முடியாது. நீங்க என்னென்னலாம் பண்ணீங்களோ சேர்ந்து பண்ண எல்லாத்துக்குமே எங்க கிட்ட ப்ரூஃப் இருக்கு. இது எல்லாத்தையுமே போலீஸ்ல கொடுக்க போறோம். இதோட வந்து உங்க இளமை இருக்கிற வரைக்கும் நீங்க வெளியிலயே வர முடியாது. மொத்த இளமை காலமும் வந்து ஜெயில தான் கழிக்க போறீங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் செம கடுப்பாயிட்டு புருஷங்காரனை வந்து பலார்னு ஒன்று கண்ணத்திலே விடுறா. உண்மையாவே உன்னை லவ் பண்ணி அவ்வளோ அளவுக்கு நம்பின, என்னோட சொத்து எல்லா பணம் மொத்தத்தையும் உன்கிட்ட கொடுத்த, அது எல்லாமே வந்து உன் நம்பிக்கையில தான் நான் பண்ணேன். ஆனா நீ எனக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ண, உனக்கெல்லாம் வந்து உலகத்துல உயிர் வாழறதுக்கே தகுதி இல்லடா அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயினோட புருஷங்காரெல்லாம் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் அவங்க கம்பெனி மொத்தத்தையும் ஹீரோயின் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கு. அப்போ ஹீரோ கொடுத்தான் இல்லையா கார்டு, அதை திருப்பி கொடுத்துட்டு ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, இதுக்கப்புறம் நீ என்னோட கம்பெனிலேயே எனக்காக வேலை செய்ய அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் ஹீரோ அவனை பற்றி எல்லா விஷயத்தையும் உண்மையை சொல்கிறான். உடனே ஹீரோயினுக்கு ரிங்கும் கொடுத்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸும் பண்ணுறான். ஒரு வாட்டி நம்மளோட காதல் கை கொடுக்கல அப்படின்றதுக்காக மொத்தமாகவே வந்து காதலை ஒதுக்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ராமாவும் முடிக்கிறாங்க. ஸோ இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.